ஜெபம் செய்யும்படி நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவரே, மகிமையும் மகத்துவம் நிறைந்த எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேவனை உமது பொற்பாதத்தில் வருகிறோம். இதோ பிதாவே, எங்கள் வாழ்நாட்களில் இந்த ஒரு நாளையும் கூட கிருபாய் எங்களுக்கு கூட்டி கொடுத்து இந்த நாளை நாங்கள் காணும்படியாகவும், இதோ சகோதர சகோதரிகள் ஒன்று கூடிய தேவனே, உமது சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்க இந்த அருமையான தேவனை இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி தேவனே. இதோ இந்த முதலாம் சேஷனும் கூட தேவனே, எங்களோட நீங்கள் இடைப்பட்டீங்க, சத்திய வார்த்தையிலே நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி பிதாவே. இதோ மீதம் இருக்க இந்த வேலையில் கூட தேவனே, வருகிற சேஷனும் தேவனே, உமது தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்த தேவனே எங்களை வழிநடத்துவதாகப்பா. கேட்கிற நாங்கள் தேவனே இந்த வார்த்தைகள் நாங்கள் உட்கொண்டு அதை எங்கள் வாழ்நாட்களில் தேவனே நடைமுறைப்படுத்த தேவனே எங்களுக்கு ஒரு பரிசுத்தாவியை அதிகமாக தந்து பலப்படுத்துமாறு தேவனே இந்த சிறு ஜெபத்தை எங்கள் அருமை இரட்சகராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எடுக்கிறோம். ஜெபங்களுக்கு எங்கள் ஜீவனோட நல்ல அன்பு பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 2வது செஷனை கூட பார்த்தீங்கன்னா வெள்ளூர்ல இருந்து வந்திருக்கோம் நம்மளோட அன்பு சகோதரர் தீபன் அவர்களை தூது கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த பாகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ நாம் இப்போது இன்றைய தினத்தில் எதை குறித்து தியானிச்சுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரித்துவத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்ருக்கோம். ஸோ ஏன் இந்த திரித்துவத்தை குறித்து நம்ம தியானிக்கணும், எதுக்காக, இதோடைய பர்பஸ் என்ன, இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது கிளியராக ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய வேதாகமம் மட்டும்தான் உண்மை அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் பைபிள் சொல்கிறது மட்டும்தான் உண்மையை தவிர்த்து வேறு எல்லாமே என்னதான்னு பார்த்தீங்கன்னா பொய் தான். அதில் வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது, வேறு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஒரு விஷயத்தை நாம் எடுத்து பேசுகிறோம்னா, ஒரு உபதேசத்தை நாம் எடுத்து பேசுகிறோம்னா, அந்த உபதேசம் எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத வசனத்தில் அடிப்படையில் இருக்கணும். ஏன் இந்த கேள்விக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் சொல்லியிருக்கார். என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எது ஆண்டவரே சத்தியம் அப்படின்னு போய் சொல்லும்பொழுது நம்ம ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, உம்முடைய வசனமே சத்தியம். அப்படின்னா ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்கு அல்லது ஒரு உபதேசத்தை எடுத்து பேசுறதுக்கு அதுக்கு சப்போர்ட்டா வசனம் இல்லைன்னு வைங்களேன், என்ன சொல்லலாம், அது உண்மையா அது போய், அவ்வளவுதான். அப்படின்னா நம்ம ஆண்டவரே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதத இல்லைன்னு என்ன பண்ணிருங்க சொல்லிருங்க. அந்த வசனம் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா இருக்கும். எஸ் மீன்ஸ் எஸ், நோ மீன்ஸ் நோ அப்படின்னு என்ன அர்த்தம்? எஸ்னா ஆமா, ஆமானா ஆமானுங்க, இல்லைனா இல்லைன்னுங்க. அப்படின்னா ஒரு விஷயம் வசனம் சொன்னதுன்னா ஆமா அதான் உண்மை, வசனம் ஒரு விஷயத்த சொல்லலாம் அது பொய். ரொம்ப சிம்பிள். ஸோ அதன் அடிப்படையில் நாம இந்த திரித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அணுக போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய இந்த ஒரு பாடமானது நாம வேத வசனத்தோட நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாடம். உண்மையா சொல்றேன், இன்னைக்கு இந்த பாடத்தை கேட்கக்கூடிய இந்த காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம இதே கிறிஸ்தவ மன்றத்தில் எவ்வளவு விஷயங்கள் என்ன பண்ணிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம கேட்டு இன்னைக்கு இந்த பாடம் முடிச்சுட்டு போகும்பொழுது ஒரு மாபெரும் உண்மையான சத்தியத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே எதை மட்டும் எடுத்து வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள் வசனத்தை மட்டும் எடுத்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா படிக்க போறோம். அந்த பைபிள் வசனம் மட்டும்
சொல்றது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் விசுவாசிக்க போறோம். சோ அதன் அடிப்படையில போன பார்ட்ல எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியோட சகோதரர் உங்களுக்கு ஆரம்பிச்சிருப்பார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவருடைய சத்தத்தை என்ன பண்ணதில்ல, கேட்டதில்ல, அவருடைய ரூபத்தை யாருமே என்ன பண்ணதில்ல, பார்த்ததில்ல அப்படின்னு யார் சொல்றாரு? பைபிள் யார் சொல்றாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா நம்ம ஆண்டவரை விட உண்மையை பேசக்கூடியவர்கள் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. நம்ம எல்லாருமே நம்புறோம்ல அத. அப்படின்னா நம்ம ஆண்டவர் தெள்ள தெளிவா அப்படி சொல்லி இருக்கும் பொழுது சகோதரர் சொன்ன விதமாக அப்படின்னா பழைய ஏற்பாடு முழுக்க, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் கிட்ட எல்லாமே வந்து பேசினது யாரு? வந்து பேசினது யாரு? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல நாம போன பார்ட்ல எடுத்து பார்க்கும் பொழுது கிளியரா ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் யார்கிட்ட பேசின மாதிரி இருக்கு? ஆபிரகாம் கிட்ட பேசின மாதிரி இருக்கு. நோவா கிட்ட கர்த்தர் பேசின மாதிரி இருக்கு. எரிகிற முச்செடியில யார் பேசின மாதிரி இருக்குது? தேவன் வந்து மோசே கிட்ட பேசின மாதிரி பைபிள்ல வசனங்கள் இருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லிட்டாருன்னா, தேவனுடைய சத்தத்தை ஒருவனும் கேட்டதில்ல, அவருடைய ரூபத்தை ஒருவரும் என்ன பண்றது இல்ல, பார்த்ததில்ல. அப்படின்னா எரிகிற முச்செடியில் வந்து மோசே கிட்ட பேசினது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா எந்த நிலைமையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, வல்லமையுள்ள தூதன் நிலைமையில வந்து பேசியிருக்காரு. எப்படி? நான் சொல்ல, ஸ்தேவான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். யாருங்க? ஆதிகால சபையில. என்ன சொல்றாரு ஸ்தேவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க எடுத்து வாசி பார்க்கும்போது 6-7 அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது ஸ்தேவான் தெள்ள தெளிவா வசனத்துல என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, முச்செடியில் தரிசனமான தூதனாலே மோசே தலைவனாகவும் மீட்பராகவும் ஏற்படுத்தப்பட்டார். வீட்டை எடுத்து போய் படிச்சு பாருங்க. அப்படின்னா கிளியரா முச்செடியில் அங்க தரிசனமா இருக்கிறது யார்? ஆக்சுவலா வந்து தூதன் தான் என்ன பண்ணிருக்காருங்க, தரிசனமா இருக்கிறார். அப்படின்னா அந்த தூதன் யாரு? வேற யாரும் கிடையாது. பழைய ஏற்பாடு முழுக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள பிரதான தூதனாக என்ன பண்ணிருக்காருன்னா செயல்பட்டிருக்கார். சோ இந்த திரித்துவம் பார்க்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா திரித்துவம் அப்படின்னாலே கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஏறக்குறைய எல்லா சபைகளினுடைய விசுவாசம் என்ன இருக்கு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவங்க 3 பேர் யாருங்க? ஒருத்தர். இவங்க 3 பேரும் ஒருத்தர். ஆனா எத்தனை பேரா இருக்கிறாங்க? 3 பேரை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சில கேள்விகளை நாம் இதில் எழுப்பலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஒருத்தர் வேற வேறையா? திரித்துவத்தின் கொள்கையின் அடிப்படையில ஒருத்தர். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துல என்ன கேள்வி கேட்டாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் யார்கிட்ட கேட்கிறாரு? இல்ல, இப்ப 2 பேரும் தான் யாரு? அவரே அவரே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரே அவர்கிட்ட கேட்டாரா? அப்படின்னா அதுக்கு பதில் என்ன? புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகள் என்ன ஆகுது இருக்குது. அத்தனை கேள்விகளுக்கு இன்னைக்கு வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ நாம இப்போ முக்கியமான பகுதிக்குள்ள கடந்து செல்ல போறோம். சோ என்ன பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை குறித்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ இந்த பார்ட்னுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா அல்லது வேற ஏதாவதா? என் கேள்வி புரிச்சுங்களா? பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா அல்லது வேற ஏதாவதா அப்படின்றதுதான் இந்த பார்ட்னுடைய நோக்கம். சோ இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எதன் அடிப்படையில் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போறோம். சோ அகைன் கம் பேக் டு த சேம் ஃபார்முலா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 கடவுள் நமக்கு இல்ல. எத்தனைதா? ஒரே கடவுள். சில சமயத்தில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் அது வந்து இது வந்து ஒரு அவதாரங்க பிரதர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் அவர் பிதாவாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் அவர் என்னவா வந்துட்டாரு? குமாரனா வந்துட்டாரு. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக சுற்றி கொண்டிருக்கிறாரு. இந்த அவதாரம்லாம் புறஜாதிகளுடைய கொள்கை கோட்பாடுகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவதாரத்துல மானு மீனாகும், மீனு குதிரையாகும். ஆனா
இப்ப இந்த இடத்துல நாம சத்தியத்தின் பிள்ளைகள், பைபிள் வசனம் என்ன சொல்கிறதோ அதை தான் நாம விசுவாசிக்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குங்க வந்திருக்கோம். கரெக்டுங்களா? சோ அப்படின்னா கேள்வி உங்களுக்கு, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா அல்லது வேற ஏதாவதா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருத்துவத்துல ஒரு முக்கியமான காம்போனன்ட், ஒரு முக்கியமான பங்கு என்னன்னு பரிசுத்த ஆவி இல்ல, ஆவியானவர். அது ஒரு நபராக சொல்லக்கூடிய காரணத்தினாலதான் என்ன கான்செப்டே வருது, திரித்துவம். ட்ரைனால என்னன்னு பார்த்தோம், 3. சரிங்களா? இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா அல்லது வேற ஏதாவதா? அது சொல்லலாம் நீங்க தாராளமா. பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர், அது ஒரு ஆற்றல். பிரதர் என்ன பாயிண்ட் சொல்லிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றல். ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வல்லமைன்றீங்க, அது ஒரு உயிர் தன்மை. சரி, நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறேன். நான் பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா? நபர்னா என்ன அர்த்தம்? ஆள் தத்துவம். கரெக்டுங்களா? சோ அது இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர் இல்ல. இப்போ நிறைய கேள்விகள், நிறைய பதில், வித்தியாசமான பதில்கள் நமக்குள்ளவே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பதில் எடுத்து ஓர வச்சிடலாம். ஏன் நம்ம பதில் எடுத்து ஓரம் வச்சிடலாம்னு சொல்ற தெரியுங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் சொல்லக்கூடிய பதில் கரெக்டா இருக்கும்? பைபிள் சொல்லக்கூடிய பதில் தான் கரெக்ட். பைபிள் வசனம் சொல்லக்கூடியது தான் கரெக்ட். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதுதான் கரெக்ட். அப்போஸ்தலர்கள் சொல்றதுதான் கரெக்ட். ஏன் இதை சொல்றோம்? சபை பாடத்திலே நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல மொத்தம் எத்தனை சபைகள் இருக்கு? உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல எத்தனை டினாமினேஷன்ஸ் இருக்கு? ஏறக்குறைய 41,000 டினாமினேஷன்ஸ். இந்தியாவில் கிறிஸ்தவர்களுடைய மக்கள் தொகையே கம்மி. இந்தியாவில் மொத்தம் எத்தனை டினாமினேஷன்ஸ் இருக்குது? 750 டினாமினேஷன்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஈவன் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருமே கூட எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்க மாட்டீங்கன்றதை நான் நம்புறேன். தெரியல எனக்கு, எல்லாருமே ஒருவேளை வித்தியாசமான இடத்துல இருந்து என்ன பண்ணிருக்கலாங்க, வந்திருக்கலாம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி இருக்குது நிலைமை. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? எத்தனை கர்த்தர் இருக்காரு? ஒரே கர்த்தர். எத்தனை சபை? ஒரே சபை. பைபிள் எத்தனை விசுவாசத்தை பேசுது? பவுல் என்ன சொல்றார்? ஒரே விசுவாசம். கரெக்டுங்களா? அப்ப பைபிள் ஒரே விசுவாசம் சொல்லுது. கிறிஸ்தவ மண்டலத்தில் எத்தனை விசுவாசம் இருக்கு? இப்போ ஆளாளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. அப்படின்னா இதுல நாம எந்த விசுவாசத்துல இருக்கலாம் அப்படின்றத முடிவு பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம. அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் வசனம் சொல்லுகிற அடிப்படையில் இருக்கணும். ஒரு நபர் சொல்றதின் அடிப்படையில். ஈவன் இந்த இடத்துல நானே நின்று பேசிட்டு இருந்தாலுமே கூட சொல்லக்கூடிய விஷயங்கள் எதில் நிரூபிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் வசனத்தோட என்ன பண்ணப்பட்டிருக்கணும் பாத்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை பைபிள் வசனத்தை நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை நம்ம விசுவாசமா இருந்துச்சு, இல்ல நான் பிறந்ததுல இருந்து இதை கேட்டிருக்கேன், இதை நம்பி இருக்கேன், இருக்கலாம். ஆனா அதன் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை கட்டினா கரெக்டா இருக்குமா? நிச்சயமா கரெக்டா இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா சொன்ன மாதிரி வசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்புறத மட்டும்தான் நம்முடைய விசுவாசமா இருக்கணுமே தவிர்த்து, ஒருவேளை பைபிள் வசனத்து அல்லாத விஷயங்கள் நம்முடைய விசுவாசமா இருக்கக்கூடிய பட்சத்துல, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு விஷயத்தை நம்பி இருக்கோம் இவ்வளவு நாளா, ஆனா பைபிள் வசனம் வேற மாதிரி சொல்லுது, என்ன பண்ணலாம்? இல்ல காலங்காலமா நான் அப்படிதான் என்ன பண்ணிருக்கேன், நம்பிட்டு இருக்கேன். பைபிள் வசனம் சொன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? மாத்திக்கிட்டு போங்க. யாருக்கு என்ன, யாருக்கு லாஸ்? அவங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய ஸ்டைலே தான், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினார் அப்படின்னு. இஷ்டம் இருந்தா வரலாம், கஷ்டமா இருந்துச்சுன்னா சிலுவையை சுமக்கிறதுல போய்க்குங்க. அதே தான் இந்த விஷயமும். பைபிள் வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் இருக்கிறதான்றதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய பாடம். ஸோ இந்த பாடத்தினுடைய பர்டிகுலர் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா
அல்லது அது வேற ஏதாவதா அப்படின்றத என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நாம பார்க்க போறோம். ஸோ நாம வசனத்துக்குள்ள கலந்து செல்லலாம். வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியா இந்த உலகத்தை விட்டு போகும்போது சீஷர்கள் கிட்ட சொல்லிட்டு போன விஷயமே இதுதான். நீங்க போய் சகல ஜாதிகளும் என்ன பண்ணுங்க, சீஷராக்கி. எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க சொல்றாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறாரா? பரிசுத்த ஆவி. அப்படின்னா பரிசுத்த ஆவின்னு என்ன அர்த்தம்? அது ஒரு நபரா வல்லமையா? வல்லமை. சரிங்களா? பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. இப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, அது வல்லமையா அல்லது பரிசுத்த ஆவியானவர்ன்றவர் ஒரு கடவுளா அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா நாம பார்க்க போறோம். சோ இப்ப பாயிண்ட் என்னன்னா, இப்போதைக்கு இந்த வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி இருக்கிறார்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால என்ன பண்ணுங்க, அவர்கள் ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்ட்டார். இப்போ சீஷர்கள் இதை கேட்டுட்டாங்கல்ல, அப்ப சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தாங்கல்ல சுவிசேஷத்தை சொல்லி. அப்படி சொல்லி கொடுக்கும் போது அவங்க எப்படி ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும். என்னுடைய கேள்வி, அப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா சீஷர்கள்? வெரி குட் சிஸ்டர். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாவ மன்னிப்புக்கென்று யாரோட நாமத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல சீஷர்கள் யாருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாங்க? இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்படி பெற்றிருக்கிறாங்க? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அவர்களை வேண்டிக் கொண்டார்கள். யாரோட நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க? கர்த்தரின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா கிளியரா நம்ம ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனாருங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு. சீஷர்கள் எந்த நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்படின்னா சீஷர்கள் யாருடைய பேச்சு கேட்கல, ஆண்டவருடைய பேச்சு கேட்கல. அப்படி சொல்ல முடியுமா? நிச்சயமா கிடையாது. சீஷர்கள் எப்பவுமே ஆண்டவருடைய பேச்சை தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கறத என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பிதானா யாரு, குமாரன்னா யாரு, பரிசுத்த ஆவினா என்ன என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்திட்டு என்ன பண்ணுங்க, நீங்க ஞானஸ்தானம் கொடுங்க அப்படிங்கிறார். ஞானஸ்தானம்னா என்னங்க பிரதர்? அந்த பேர்ல அழகா இருக்கு. அது ரெண்டா பிரிக்கலாம்ல. எப்படி பிரிக்கலாம்? ஞானத்தை தனியாவும் ஸ்தானத்தை தனியாவும் பிரிக்கலாம். ஸ்தானம்னா என்ன அர்த்தம்? முழுகுதல். புரியுங்களா? முழுகுதல். அப்படின்னா ஞானம்னா என்ன அர்த்தம்? ஞானத்துக்கு என்னங்க பிரதர் அர்த்தம்? அது ஒரு ஞானம். கரெக்டுங்களா? அப்படின்னா ஞானஸ்தானத்துல முழுகக்கூடியவர்கள் எதோடு முழுகணும்? ஞானத்தோடு முழுகணும். எந்த ஞானத்தோடு முழுகணும்? பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்தாவினா என்ன, அந்த ஞானமே எல்லாம் ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்தார்னா அது என்னன்னு வேணா சொல்லலாம், ஸ்தானம்னு சொல்லலாம். என்னன்னு சொல்ல முடியாது. அதை ஞானஸ்தானம் என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாங்கன்னா எப்படி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும்னா, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசியிருந்தாங்கன்னா நிச்சயமா யாரை பத்தி தெளிவுபடுத்தியிருப்பாங்க? பிதா யார் நிச்சயமா என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க தெளிவுபடுத்தியிருப்பாங்க. பரிசுத்த ஆவினா என்னன்றதை என்ன பண்ணியிருப்பாங்க? தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அப்படின்னா பரிசுத்த ஆவினா என்ன? ஆவியானவர் அது ஒரு ஆளா, அது ஒரு தனி கடவுளா, அல்லது அது வெறும் வல்லமையா அப்படின்றத யார்கிட்ட போய் கேட்டா கரெக்டா இருக்கும் தெரியுங்களா? சீஷர்கள் கிட்ட போய் கேட்டா கரெக்டா இருக்கும். அப்போஸ்தலர்கள் கிட்ட போய் கேட்டா இருக்கும். அப்போஸ்தலர்களே முதல் அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவி எப்ப கிடைச்சது? பெந்தகோஸ்தே நாள்ல. பெந்தகோஸ்தே நாள்ல நீங்க ஏதோ இறக்கிக்கிட்டீங்களாமே, அது என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு என்ன பண்ணுங்க,
தெளிவுபடுத்துங்க அப்படின்னு போய் என்ன பண்ணலாம், அவங்க கிட்டே கேட்கலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா இருந்தா ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து ஒரு நபரால அமர முடியுமா? நிச்சயமா என்ன பண்ண முடியாது, முடியாது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபரை மற்றவர்களுக்குள்ள நிரப்ப முடியுமா? நிச்சயமா என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை நிரப்பலாம் முடியாது. அப்படின்னா கிளியரா வேதம் பரிசுத்த ஆவியை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது சர்வ வல்லமையுள்ள தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையை தவிர்த்து அது ஒரு நபர் அல்ல அப்படின்றத வேதத்துல இருக்கக்கூடிய அத்தனை வசனத்தை வச்சு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு அவர் பரமேறுவதற்கு முன்பாக சில முக்கியமான கட்டளைகளை யார்கிட்ட கொடுத்துட்டு போனார் தெரியுங்களா? சீஷர்கள் கிட்ட கொடுத்துட்டு போனார். என்ன சொல்லி கொடுத்துட்டு போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஊர் விட்டு போயிட போறீங்க? ஜெருசலேம் விட்டு போயிடாதீங்க. போகாம அங்கே என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்றார். எதுக்காக வெயிட் பண்றாரு, வெயிட் பண்ண சொல்றாரு? என்னிடத்தில் கேள்விப்பட்டீங்கல்ல, எதை குறிச்சு? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணுங்க, ஜெருசலேம்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணாரு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா சீஷர்கள் என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம், காத்திருக்கணும். எத்தனை நாள் காத்திருந்தாங்க? எத்தனை நாள் காத்திருந்தார்கள்? 40 நாளா? 40 நாள் கழிச்சு ஆண்டவர் பரமேறி போறாரு. ஆக்சுவலா மொத்தம் எத்தனை டேஸ் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இது ஹோம்ஒர்க் உங்களுக்கு. அப்போஸ்தலர் முதல் 3 அதிகாரத்துல இதுக்கு பதில் இருக்கு, சரிங்களா? சோ என்ன பண்ணிருக்காங்க, வெயிட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி வெயிட் பண்ணிருக்கும் பொழுது மேல் வீட்டாரில் அவங்க வெயிட் பண்ணிருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு எது கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதா கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, பரிசுத்த ஆவி கிடைக்க போகுது. அது கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஜெருசலேம்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இதை குறிச்சு நான் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்ல. பிதா இதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்கிட்ட என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களன்னு யார் சொல்றாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா ஏற்கனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது குறிச்சு யார்கிட்ட பேசியிருக்கணும்? அப்போ சீஷர்கள் கிட்ட பேசியிருக்கணும். பேசியிருக்காரா? பேசாம அவர் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படின்னா என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். நீங்களோ, யார் பேசுற வார்த்தை? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் என்ன பண்ணுங்க, இருங்கள் என்றார். அப்படின்னா எருசலேம் நகரத்தில் இவர்கள் எதினால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள்? பெந்தகோஸ்தே நாள்ல உன்னதத்திலிருந்து வரும் பெலன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன கிடைச்சிச்சு அவங்களுக்கு? பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவிக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பேர் சொல்றாருங்க? உன்னதத்திலிருந்து வரும் பலன். பலன் என்ன அர்த்தம்? வல்லமை. அப்படின்னா பரிசுத்த ஆவி என்கிற வல்லமை உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் எங்கே வெயிட் பண்ணுங்க, நீங்க ஜெருசலேம்ல வெயிட் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போயிருக்க. பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர் அப்படின்னு சொன்னோம்னா அது வசனத்துக்கு முரணான கருத்து. இதே வசனத்தை திருவிவிலியம் வெர்ஷன்ல தூய தமிழ்ல இன்னும் அழகா கொடுத்திருப்பாங்க. வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். திருவிவிலியம். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சோ கிளியரா சொல்றார். இதோ என் தந்தை. யார் தந்தை? பிதாவாகிய தேவன். என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படின்னா தந்தை எதுதான் வாக்களிச்சிருக்காருங்க? வல்லமையை என்ன பண்ணிருக்காருன்னா வாக்களிச்சிருக்காரு. நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். சோ அப்படின்னா கிளியரா அந்த வல்லமையினால் ஆட்கொள்ளப்படும் வரை என்ன பண்ணுங்க, இந்நகரத்திலே இருங்கள். அப்ப கிளியரா வசனம் என்ன சொல்லுதுன்னா பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை என்று என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுதே தவிர்த்து அது ஒரு நபர் அல்ல. அடுத்து வாசிக்கலாம். லூக்கா
முதலாம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆக்சுவலா பர்டிகுலரா இந்த சீசன்ல ரொம்பவுமே பேச வேண்டிய வசனம் இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பத்தினது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பிறக்கிற மாதிரி அவர் பிறக்கல. கரெக்டா? அதாவது ஒரு ஆண் பெண் இணைந்ததுனால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலீங்க, பிறக்காம கன்னி மரியாள் வயிற்றில் என்ன பண்ணாருங்க, பிறந்தாரு. அப்படி பிறந்தது எப்படி முடிஞ்சது, அது எப்படி சாத்தியமாச்சு, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுதுன்னா வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஆவியானவர்னு போட்டு படிச்சா என்ன ஆகும்? கரெக்டுங்களா? தப்பா போயிரும். யாருடைய பிறப்பே தப்பா போயிரும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பே என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா தப்பா போயிரும். சோ கிளியரா இந்த இடத்துல உன்னதமானவருடைய பலம் அப்படின்னு எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி. ஆக்சுவலா திருத்துவத்தினுடைய கோட்பாடு என்ன? பிதா, குமாரன், பரிசுத்தாவியன். இவங்க 3 பேருமே யாரு? ஒருத்தர் தானே. இப்போ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மரியாளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றுக்குள்ள எப்படி வந்தாங்க? பரிசுத்த ஆவிங்கிறீங்க. ஆக்சுவலா திருத்துவத்தினுடைய கோட்பாடின் பிரகாரம் போட்டு பாத்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் 3 பேருமே என்னதான்? ஒண்ணுதானா? இப்ப அவர் மூலமா அவராவே உருவாயிட்டாரா? புரிஞ்சுங்களா? அர்த்தம் வருதா? ஒரு துளி அர்த்தமும் என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வராது. அப்படின்னா கிளியரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவானது எப்படி உருவாயிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த வித்தா பிதாவாகிய தேவனுடைய வல்லமையினால் மரியாள் வயிற்றுல என்ன பண்ணியிருக்காருங்க, உருவாயிருக்கிறாரு. அப்படின்னா கிளியரா வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையை தவிர்த்து அது ஒரு நபர் இல்லை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். என்னைக்கு? பெந்தகோஸ்தே நாள்ல. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எந்த நோக்கத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம்? பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா, ஒரு கடவுளா, அல்லது அது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையா? இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபரா இருந்துச்சுன்னா ஒரு நபரை பொழிந்து அருள முடியுமா? நிச்சயமா ஒரு நபரை என்ன பண்ண முடியாதுங்க, பொழிந்தெல்லாம் அருள முடியாது. ஆனா எதை பொழிந்து அருளம் தெரியுங்களா? ஒரு வல்லமையை என்ன பண்ண முடியும்? பொழிந்து அருள முடியும். சோ பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை அப்படின்னு யார் சொல்றது? வசனம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. அடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 38ஆம் வசனம். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். திருவிலியம் வெர்ஷன் இது. அப்படியே வாசிங்க. நீங்கள் மனம் மாறுங்கள் என்ன அர்த்தம்? திருந்துங்க. உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? திருமுழுக்கு பெறுங்கள். ஞானஸ்தானம் என்ன பண்ணுங்க, நீங்க எடுங்க. அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். அப்பொழுது தூய ஆவியை என்னவாக பெறுவீர்கள்? கொடையாக பெறுவீர்கள். கொடைனா கொடை இல்ல, மழைக்கு பிடிச்சி போற கொடை இல்ல. கொடைனா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல கிஃப்ட். சரிங்களா? எதை கிஃப்டா எடுத்துக்க சொல்றாரு? இப்போ உதாரணத்துக்கு லாரன்ஸ் பிரதர் இருக்காரு. இந்த லாரன்ஸ் பிரதர் கிஃப்டா எடுத்துப்பீங்களா நீங்க? நான் போய் அவரை எங்க கிஃப்ட் எடுக்க போறேன் அப்படின்னு கேட்பீங்கல்ல. அப்படின்னா ஒரு நபரை கிஃப்டா கொடுக்க முடியுமா? நிச்சயமா ஒரு நபரெல்லாம் கிஃப்டா என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா எதை கிஃப்டா கொடுக்கலாம்? ஒரு வல்லமைய நிச்சயமா என்ன பண்ண முடியும்? கிஃப்டா கொடுக்க முடியும். சரிங்களா? அப்படின்னா கிளியரா பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர் அல்ல, அது ஒரு கடவுள் அல்ல, தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. சோ நாம போன பார்ட்லயே அநேக கேள்விகளை கேட்டிருப்பார் சகோதரர். திரும்பி நான் கேட்கிறேன், திருத்துவத்துடைய கோட்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். எத்தனை பேரு? 3 பேர். ஆனா 3 கடவுளா? அதெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் தான்? 1. எப்படி? பிதாதான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் தான் என்னங்க?
தேவன். கரெக்டா? இதுதானே? இப்ப அப்படியே வச்சுட்டு ஒரு வசனத்தை என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா எடுத்து நம்ம வாசிக்கலாம். இந்த கொள்கையின் பிரகாரம் நம்ம படிக்கலாம். இந்த வசனத்தை விளக்க முடியுமான்னு பார்க்கலாம். மத்தேயு 3:16 மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாருக்கு ஆவி வருது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக்சுவலா இப்ப தேவ ஆவினா திரித்துவத்தினுடைய கோட்பாடின் பிரகாரம் என்னங்க? அது ஆவியானவர், அது ஒரு நபர். கரெக்டுங்களா? இந்த இடத்துல யார் இருக்காரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. அந்த ஆவியை கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, 3 பேருமே நபர்னா, 3 பேருனா நபர்லாம் வரலாங்க. 3 பேரும் நபர்னா அவரு என்ன பண்ணிட்டாரு? யாருக்குள்ள கொடுத்துட்டாரு? அவருக்குள்ள கொடுத்துட்டாரா? கிடையாது. ஸோ கிளியரா இந்த இடத்துல வசனம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவ ஆவி யார் மேலே வந்திருக்குதுங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அப்போ கிளியரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானத்தில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கிட்ட இருந்து வல்லமை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண போர் சேவகன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அப்படின்னா அடிக்கிறவனை திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு வல்லமை தேவை. ஆனா அதே அடிக்கிறவனை நேசிக்கிறதுக்கு தேவனுடைய வல்லமை நிச்சயமா தேவை. வாசிக்கலாம். யோவான் 3:34 யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபராக இருந்தால் ஒரு நபரை அளவில்லாம கொடுக்க முடியுமா? இந்தாங்க பத்தி ஒரு அளவில்லாம என்ன பண்ணிக்கங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா எதை அளவில்லாம கொடுக்க முடியும்? ஒரு வல்லமையை அளவே இல்லாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும். அடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு வசனம். அப்படின்னா இந்த இடத்துல திருப்பியும் அதே கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவங்க 3 பேருமே நபரா இருந்தா இந்த வசனத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? நசரேயனாகிய இயேசுவை, சரி அவர் ஒருத்தர், தேவன் அவர் ஒருத்தர், பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தன் வச்சுக்கலாமே. ஆவியானவர் இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப அவரே, ஏன்னா 3 பேருமே என்னதான் ஒருத்தர். கரெக்டா? 3 பேருமே என்னதான் ஒண்ணுதான். இப்ப அவரை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கினாரா? இல்ல. வசனம் அப்படியே இருக்கு. ஸோ கிளியரா நசரேயனாகிய இயேசு இருக்கிறாரு, தேவன் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவி எனக்கூடிய வல்லமையினால் என்ன பண்ணிருக்காரு? அபிஷேகம் பண்ணிருக்காரு. ஒரு நபரை கொண்டு அபிஷேகம் பண்ண முடியுமா? புத்துன் மேல போட முடியுமா? முடியாது. ஆனா ஒரு வல்லமையை கொண்டு என்ன பண்ண முடியுங்க? அபிஷேகம் தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யலாம். ஸோ கிளியரா தேவன் அவரோட கூட இருந்ததினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். யோவான் 7:38 யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அப்படின்னா யாரெல்லாம் என் மேல் விசுவாசமா இருக்கிறார்களோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா வாசிங்க. 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து என்ன பண்றாருங்க? இப்படி சொன்னார். எப்படி சொன்னாரு? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் மாதிரி உள்ளத்திலிருந்து ஓடும் அப்படிங்கிறாருங்க. எதை அப்படி சொல்றாரு? விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொல்றாரு. அப்ப ஆவி எப்படி ஓட போதாமா?
ஜீவத்தண்ணில நதி போல ஓட பார்த்தாமா. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபராகவும் ஒரு கடவுளாகவும் இருந்தா ஜீவத்தண்ணில் உள்ள நதி மாதிரி ஓட முடியுமா ஒரு நபரால? நிச்சயமா ஓட முடியாது. அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்டிருந்து வரக்கூடிய வல்லமை என்று வசனம் சொல்லுதே தவிர்த்து அது ஒரு தனி நபரும் கிடையாது, அப்படி ஒரு கடவுளும் கிடையாது. அது முழுக்க முழுக்க மனுஷனுடைய சொத்த கற்பனை. திரித்துவம் என்பது பைபிள்ல சொல்லப்படாத விசுவாசம், அது ஒரு தவறான உபதேசம். அதனாலதான் திரித்துவன்ற வார்த்தையே பைபிள் என்ன பண்ணல, இல்ல. இப்ப அப்படியே வாசிக்கலாம். பைபிள் இந்த ஆவி பரிசுத்த ஆவி மட்டும்தான் இருக்கா பைபிள்ல வேற என்னென்ன ஆவி இருக்கு வாசிக்கலாம். அப்படியே போட்டிருக்கேன் பாருங்க. மத்தேயு 3:16 என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி. நீங்க நோட் பண்ணிட்டு வீட்டுல எடுத்து வாசிச்சு பாருங்க. மத்தேயு 3:16 தேவனுடைய ஆவி அப்படின்னு இருக்கு. அப்படியே படிங்க ஒன் பை ஒன். தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்தமுள்ள ஆவி, சத்திய ஆவி. இது எல்லாத்துக்குமே ஆவியானவர்னு போட்டு படிச்சா எத்தனை கடவுள் வருவாங்க நமக்கு? அத்தனை கடவுள்கள் வந்துருவாங்க நமக்கு. தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர், சாந்தமுள்ள ஆவியானவர், ஞானத்தின் ஆவி அப்படின்னு போட்டு படிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்படி போட்டோம்னா எத்தனை கடவுள்கள் ஆயிருவாங்க நமக்கு? இத்தனை கடவுள்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. அப்படியே படிங்க. புத்திர சுவிகாரத்தின் ஆவி, தீர்க்க தரிசனத்தின் ஆவி, வாக்குத்தத்தத்தின் ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை ஆவியை பத்தி பைபிள் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவி என்பது ஒன்னே ஒண்ணுதான். அந்த வல்லமை பல விதத்துல என்ன பண்ணுங்க, செயல்படும். பல பரிணாமங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்படும். ஒருத்தருக்கு அதே ஆவி சாந்தத்தை கொடுக்கும், ஒருத்தருக்கு அதே ஆவி ஞானத்தை கொடுக்கும், ஒருத்தருக்கு அதே ஆவி தீர்க்க தரிசனத்தின் வரத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கும். ஆனா எத்தனை ஆவி தாங்க? ஒரே ஆவி. அப்படின்னா நாம கடவுள் அப்படின்னு போட்டு படிச்சிட்டோம்னா இத்தனை கடவுள்கள் என்ன பண்ணிடுவாங்க, வந்துருவாங்க. பைபிள் இந்த ஆவியை பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்கா? பைபிள்ல வேற சில ஆவி கூட இருக்குது, வாசிக்கலாம். பயத்தின் ஆவி. என்ன ஆவி? பயத்தின் ஆவி. அடிமைத்தனத்தின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, உலகத்தின் ஆவி. இப்போ வரப்போது பாருங்க. குறி சொல்லுகிற ஆவியானவர். அப்படி போட்டு படிக்கலாமா? எப்படி இருக்கும்? அந்தி கிறிஸ்துவின் ஆவியானவர், அடிமைத்தனத்தின் ஆவியானவர் அப்படின்னு போட்டு படிக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்னொரு ஆவி, இந்த ஆவி உங்களுக்கு இப்ப வரக்கூடாது சப்ஜெக்ட் கேட்கும்போது. அது என்ன ஆவி பிரதர்? கணநித்திரையின் ஆவி. கணநித்திரையின் ஆவியானவர் அப்படின்னு போட்டு படிக்க முடியுமா? முடியாது. அப்படி இல்லை, இதெல்லாம் ஆவி. அப்படின்னா இதெல்லாம் ஆவியானவர்னு போட்டா இப்படியும் பல கடவுள்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஆயிடுவாங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள்ள வரும்போது அது ஞானத்தின் ஆவியா செயல்படும், அது சத்தியத்தின் ஆவியாக செயல்படும். இது என்ன ஆவி? இது அசுத்தாவி. அசுத்தாவி ஒருத்தருக்குள்ள வரும்போது அது பயத்தின் ஆவியா செயல்படும். சில பேருக்கு உலகத்தின் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கும். ஒரு சிலருக்கு அடிமைத்தனத்தின் ஆவி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொடுக்கும். அப்படின்னா கிளியரா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையை தவிர்த்து ஆவியானவர் அப்படின்னு ஒரு நபரே கிடையாது. முழுக்க முழுக்க மனுஷனுடைய கற்பனையை தவிர்த்து வேதம் சொல்லக்கூடிய உபதேசம் அது இல்லை. இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யார் இவரு? பிரதர், இந்த இன்சிடென்ட்ல 2 பேர் இருந்திருக்கிறாங்க. யார் அது 2 பேரு? சிம்சோன் இருந்திருக்கிறாரு, தாவீது இருந்திருக்காரு. இப்ப நம்ம பார்க்க போறது சிம்சோன். சரிங்களா? சிம்சோன் என்ன பண்ணாரு? சிங்கத்தினுடைய வாய் என்ன பண்ணாருங்க, கிழிச்சார். கரெக்டுங்களா? சிங்கத்தினுடைய வாய், சிங்கத்து கூட சண்டை போட்டு சிங்கத்தை ஜெயித்தார். இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை படிச்சுட்டு நாமளும் போய் என்ன பண்ணலாம்? எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? என்ன ஆகும்? சிங்கம் வேணா நம்மளை கிழிச்சு போடும், நாம சிங்கத்தை என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா? ஆனா சிம்சோன் நம்மள மாதிரி மனுஷன் தானே. எப்படி சிம்சோனால இது செய்ய முடிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். அப்படின்னா சிம்சோனுக்குள்ள எது இறங்கியிருக்கு? கர்த்தருடைய ஆவி. எப்படி? பலமாய். அப்படின்னா கர்த்தருடைய பரிசுத்த ஆவி எனக்கூடிய வல்லமை சிம்சோனுக்கு வரும்பொழுது அது பலத்தின் ஆவியாக என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, செயல்பட்டிருக்கு. அப்படி செயல்பட்டதுனால அவன் தன் கையில் ஒன்றும் இல்லை, அந்த கையில ஒண்ணுமே இல்லை.
ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறதை போல் கிழிச்சு போட்டான். எதை? சிங்கத்தை. எப்படி கிழித்து போட முடிஞ்சது? தேவனுடைய ஆவி வல்லமையா செயல்பட்டதுனால. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவியானவர் அப்படின்ற ஒரு நபர் சிம்சோனுக்குள்ள போயிட்டாரா? கிடையவே கிடையாது. ஆனா அப்படி ஒரு நபரே கிடையாது. சோ கிளியரா பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. இன்னும் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ பரிசுத்த ஆவி என்பது புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்துச்சு. கிடையவே கிடையாது. தேவனுடைய வல்லமை அவர் இருக்கும் போது இருந்துன்னு என்ன ஆயிட்டு இருக்குங்க, செயல்பட்டு கொண்டிருக்குது. அதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா. நமக்கு நல்லா தெரியும், தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்னு தேவனே தாவீது ராஜா குறித்து என்ன பண்ணியிருக்காரு, சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். அப்படி சர்டிபிகேட் கொடுத்த தாவீது ராஜா ஒரு கட்டத்தில் ஒரு தவறு பண்ணிடுவார். பத்சேபால் விஷயத்தில் என்ன பண்ணிடுவார்னு பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்துட்ட காரணத்தினால, ஆனாலுமே கூட அடுத்தது அந்த தவறை யார் உணர்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா உணர்ந்துட்டு உணர்வு பூர்வமா அவர் பாடின சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதம். 51ஆம் சங்கீதம். சோ வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். அப்படின்னா என்ன சொல்றாரு தாவீது ராஜா இந்த இடத்துல? தேவனே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணிருக்கேன், மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு உமது சமூகத்தை விட்டு என்ன பண்றாதீங்க, தள்ளிடாதீங்க. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்படின்னா தாவீதுக்குள்ள எது இருந்திருக்கு? பரிசுத்த ஆவி இருந்திருக்கு. எது இல்ல? பரிசுத்த ஆவியானவர் எனக்கூடிய நபர்லாம் யாருக்குள்ள இல்ல? தாவீது ராஜாக்குள்ள இல்ல. ஏன் இல்லைன்னா அப்படி ஒரு நபரே இல்லை. ஸோ திரித்துவத்தில் எத்தனை போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 போச்சு. 3 இருந்தால் தான் அதுக்கு பேர் என்ன? திரித்துவம். அப்படின்னா திரித்துவம் என்பது முழுக்க முழுக்க பின்னாட்கள்ல மனுஷர்களால கட்டவிழ்க்கப்பட்ட கட்டுக்கதையை தவிர்த்து வேதத்தில் இருக்கக்கூடிய சத்திய உபதேசம் இல்லை. 1 by 1 நம்ம பார்க்க போறோம். என்னது இது? ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரத்துல அநேக பனிமுட்டுகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு அதுல பொன் குத்து விளக்கு இருக்கும். எங்க தெரியுங்களா இருக்கும்? பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆசாரிப்பு கூடாரமே ஒரு பாடம் பார்ப்போம் நம்ம. ஸோ அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த பொன் குத்து விளக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த பொன் குத்து விளக்கு எப்படி தெரியுங்களா செய்யணும்? ஆக்சுவலா எப்படி செய்ய சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பு வேலையிலே செய்யணும். அடிப்பு வேலையில செய்யறதுன்னு என்ன அர்த்தம்? அடிப்பு வேலையில ஒரு தங்க கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை உருக்கலாம் கூடாது. என்ன பண்ணோம்? அடிச்சு 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 அந்த டிசைனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ஈஸியா கஷ்டமா? அது பயங்கர கஷ்டம், பயங்கர கஷ்டம். அடிப்பு வேலையில என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ஸோ இப்படி எல்லா விஷயத்தையுமே ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய ஸ்ட்ரக்சரை தேவன் கட்டுறதுக்கு முக்கியமா 2 பேர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணார். யார் தெரியுங்களா? அவங்க பேர் கொஞ்சம் லொலலாம் வரும். சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க. பெசலியேல், அஹோலியாப். யாருங்க பிரதர் அவரு? அவங்க வேற யாரும் கிடையாது. அவங்க தான் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் வடிவமைச்சவங்க. இந்த பெசலியேல் அஹோலியாப்னால எப்படிங்க இப்படி செய்ய முடிஞ்சது? ஏன் பெசலியல்னால செய்ய முடிச்சு தெரியுங்களா? அவர் ஏன் செய்ய முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பெசலியல் வந்து ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல முடிச்சவர். அஹோலியாப் வந்து ஆர்கிடெக்சரல் பிளஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எங்க முடிச்சவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஐஐடி கரக்பூர்ல முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் போய் எங்க முடிச்சுட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்த காரணத்தினால அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது? இப்படியெல்லாம் செய்ய முடிஞ்சுச்சு. அப்படியா? கிடையவே கிடையாது. அப்படி எப்படிங்க செய்ய முடிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய சகலவித வேலைகளும் யூகித்து செய்ய வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் அவனை பெசலியேலை எதனால் நிரப்பினேன்? தேவ ஆவியினால் நிரப்பினேன். எதனால் நிரப்பவில்லை? ஆவியானவரால் என்ன பண்ணலைங்க? நிரப்பவில்லை. ஏன்னா ஒரு ஆளை கொண்டுலாம் எதனால என்ன பண்ண முடியாது? நிரப்ப முடியாது. அப்படின்னா பெசலியல்னால எப்படி இப்படி செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ ஆவியினால் நிரப்பினதுனால அந்த தேவ ஆவி என்னென்னலாம் கொடுத்துருக்கு? ஞானத்தை கொடுத்துருக்கு, புத்தியை கொடுத்துருக்கு, அறிவை கொடுத்துருக்கு பெசலியலுக்கு. ஆனா அதே பரிசுத்த ஆவி சிம்சோனுக்குள்ள போகும்போது எப்படி செயல்பட்டிருக்கு?
பலத்தின் ஆவி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயல்பட்டிருக்கு. அப்படின்னா பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையை தவிர்த்து அது ஒரு நபர் அல்ல. இல்லைங்க, நாங்க நம்ப மாட்டோம். அதில் நாங்க நம்ப மாட்டோம். எனக்கு எப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் பாஸ்டர்லேருந்து எல்லாம் சொல்லி அப்படி தான் நாங்கள் என்ன பண்ணோம், கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் அப்படி தான் நம்புவோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த பாயிண்ட்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், கடந்து செல்லலாம். இன்லேண்ட் லெட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துலலாம் அது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ். உறவினர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ மாதிரி வாட்ஸ்அப்லாம் சேட் அனுப்ப முடியாது, அப்போ லெட்ரு தான். நலம் நலம் அறியாவல் அன்புள்ள பெரியப்பாவுக்கு சித்தப்பா நல்லா இருக்கிறாரா அப்படின்லாம் கேட்போம். வீட்டில் நாய்க்குட்டில் நல்லா இருக்காருன்னு கேட்போம். ஆனால் அந்த லெட்டரில் ஒரு உயிரற்ற ஒரு விஷயத்த உயிருள்ள பொருளா, உதாரணத்துக்கு அந்த ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கிறானா அப்படின்னு கேட்போமா? நிச்சயமா என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அந்த மாதிரி பைபிளில் லெட்டர் போட்டிருக்கிறாங்க. யார் லெட்டர் போட்டிருக்காங்க தெரியுங்களா? நிறைய லெட்ரு. அவங்க போட்ட லெட்ரு தான் நிறைய புஸ்தகமாகவே புதிய ஏற்பாடு முழுக்க இருக்குது. நான் எதை பற்றி சொல்கிறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போஸ்தலர்கள் எழுதிட்ட நிருபங்கள். அப்போஸ்தலர்கள் எழுதிட்ட நிருபங்கள். யாருக்கெல்லாம் நிருபம் எழுதியிருக்கிறாங்க? ஒவ்வொரு, இப்போ உதாரணத்துக்கு ஆதி காலத்துல காஞ்சிபுரத்துல ஒரு சபை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எப்படி எழுதியிருப்பாரு? காஞ்சிபுரத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அந்த மாதிரி தான் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எழுதப்பட்டதுதான் பிலிப்பியர் நிருபம். ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதினது தான் ரோமர் நிருபம். கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எழுதினது கொரிந்தியர் நிருபம். எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எழுதினது எபேசிய நிருபம். இந்த நிருபங்கள் எல்லாத்தையும் எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். ரோமர் 1:3 ரோமர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. யார் சொல்றாரு? நான் சொல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யார் இல்ல? யார் காணோம்? பரிசுத்த ஆவியானவரை காணோம். ஏன் காணோம்? ஏன்னா அப்படி ஒரு நபரே இல்லை. எத்தனை நபர்கள் தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல? 2 நபர்கள் தான் இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர்களால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒருவேளை ரோமர் நிருபத்தில் மட்டும் இப்படி எழுதிட்டாரோ? கொரிந்து நிருபத்தை எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவது. இங்கே யாரை காணோம்? ஆவியானவரை காணோம். சரி, கலாத்தியர் வாசிக்கலாம். கலாத்தியர் 1:3. கலாத்தியர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்க யாரை காணோம்? பரிசுத்தாவியானவரை. சரி, எபேசு பட்டணத்துக்கு எப்படி எழுதியிருக்கார் வாசிக்கலாம். எபேசியர் 6:23. எபேசியர் 6:23 பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. யாருனால? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடும் கூடிய அன்பும். யார் இல்ல? ஆவியானவர்னே இல்ல. ஏன் இல்ல? அப்படி ஒரு நபர், அப்படி ஒரு கடவுளை அப்போஸ்தலர்கள் விசுவாசிக்கவே இல்லை. இருந்திருந்தா நிச்சயமா என்ன பண்ணியிருப்பாங்க? எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல? பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் தான் இருக்கிறாங்களே தவிர்த்து இங்கே யாரே காணோம். பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்துல என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பிரதர், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விவரம் பத்தாதுங்க பிரதர். ஏன்னா அவர் பின்னாட்களில் தானே வந்து சேர்ந்தாரு. என்னதான் இருந்தாலும் சீனியர்ஸை கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். யார் அது? ஏன்னா பவுல் வந்து இயேசு கிறிஸ்து கூடவே என்ன பண்ணல, இல்லை. அதனால தெரியாமல் எழுதிட்டாரோ? புதுசாக வந்ததுனால. அதனால என்ன பண்ணலாம்? சீனியர் கிட்ட போய் கேட்கலாம். சீனியர்ஸ் கிட்ட கேட்கலாம். யார் யாரெல்லாம் சீனியர்ஸு? பேதுரு, யோவான்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். 2 பேதுரு 1:2. 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. உங்களுக்கு கிருபையும் யார் சொல்றாரு? பேரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இங்கே யாரை காணோம்?
ஆவியானவர் நபரே இல்லை. ஏன் இல்லைன்னா அவர் இல்லை. வாசிக்கலாம் 1 யோவான் 1:3. யோவான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். யோவான் யாரு? சாதாரண ஆள் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். இயேசுவின் மார்பருகே இருந்த அன்பான சீஷன். என்ன சொல்றாருன்னா, 1 யோவான் 1:3, நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி. இருங்க, நியாயமா கேட்குற உங்களுக்கு பதில். யோவான் கூட மற்ற அப்போஸ்தலர்கள் கூட ஐக்கியமாகணும்னு எத்தனை பேருக்கு இங்க விருப்பம் இருக்குது? யாருக்குமே விருப்பம் இல்லை, எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. சரிங்களா? அப்படின்னா நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி, அப்போஸ்தலரோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். கிளியரா யோவான் இந்த இடத்துல என்ன சொல்றார்? நாங்கள்னா அப்போஸ்தலர்கள். கண்டும்னா என்ன அர்த்தம்? ஏங்க நாங்க பார்த்தோங்க அப்படின்றாங்க. கேட்டோம்னா என்ன அர்த்தங்க? ஏங்க நாங்க கேட்டோங்க, நாங்க பார்த்ததையும் கேட்டதையும் உங்களுக்கு என்ன பண்றோம்? அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களுடைய ஐக்கியம் யார் கூட இல்லைன்ட்டாரு? எங்க ஐக்கியம் யார் கூட இருக்குதுன்ட்டாருன்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் தான் இருக்குதே தவிர்த்து எங்க ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கூடிய நபர் கூட எல்லாம் இருக்குதுன்னு யார் சொல்லல? யோவான் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லல. வாசிக்கலாம். யோவான் 14:1. யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம், இந்த வசனத்தை முதல்ல போட்டு தான் இந்த கிளாஸே ஆரம்பிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவன் கிட்ட என்ன பண்ணுங்க? விசுவாசமா இருங்க. என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்கிட்டயும் விசுவாசமா இருங்க. யார் சொல்லிட்டு இருக்காரு? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்காரு. அதான் யோவான் எழுதுற. என்கிட்டயும் விசுவாசமா இருங்க. என்ன இல்ல, பரிசுத்த ஆவியானவர்கிட்டயும் விசுவாசமா இருங்கன்னு யார் சொல்லல? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லல. ஏன் சொல்லல? அப்படி ஒருத்தர் இருந்திருந்தாதான் என்ன பண்ணிருப்பாரு? சொல்லியிருப்பாரே தவிர்த்து அப்படி ஒரு நபரே இல்லை. இங்க எத்தனை நபர்கள் தான் இருக்கிறாங்க? பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. என்கிட்ட என்ன பண்ணுங்க? விசுவாசமா இருங்க. யோவானும் சொல்லியாச்சு, பேதுருவும் சொல்லிட்டாரு, அப்போஸ்தலனாகிய பவுலும் தெள்ள தெளிவா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து எழுதியிருக்கிறாங்க. எத்தனை நபர்கள் தான்? 2 நபர்கள். எந்த இடத்துலையும் பரிசுத்த ஆவிய ஒரு நபர் என்று அப்போஸ்தலர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கவே கிடையாது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் அப்படின்றது அப்போஸ்தலர்களுடைய உபதேசமே அது இல்லை. வாசிக்கலாம். ஏசாயா 34:16. ஏசாயா 34:16, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள். ஆக்சுவலா இத முதல் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணுங்க? நீங்க தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் குறையாது அப்படின்னா என்ன அர்த்தம் பதர்? இவைகளில் ஒன்றுமே குறையாது. ஓகே, இவைகள் ஒன்றும் குறையாதுன்னு என்ன அர்த்தம்னா, நீங்க சொல்ற பதில் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் எல்லா கேள்விக்கும் இதுல என்ன இருக்குது? பதில். எதுலதான் பதில் இருக்கு? இதுலதான் பதில் இருக்கு. ஒரு விஷயத்த பேசுறோம்னா எதன் அடிப்படையில் தான் பேசணும்? இதன் அடிப்படையில் தான் பேசணுமே தவிர்த்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அப்படின்னா ஒரு கேள்வியை நாம கேட்கிறோம்னா அந்த கேள்விக்கான பதில் பைபிள்ல நிச்சயமா ஒரு வசனத்திற்கான ஜோடி வசனம் வேறங்கன்னா என்ன பண்ணிருக்கோங்க? இருக்கும். அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஒருவேளை இந்த சத்தியத்தை இத்தனை 20 பாடம் கேட்டு இந்த 20 பாடம் நமக்கு புரியுதுன்னா அது நம்முடைய பலத்தினால் நமக்கு புரியல. யாருடைய வல்லமை நமக்குள் செயல்படுகிறதுனால் நமக்கு புரியுது? தேவனுடைய பரிசுத்த ஆவி என்கிற வல்லமை நமக்குள்ள செயல்படுறதுனால புரியுதே தவிர்த்து ஆவியானவர்ன்ற ஒரு நபர்லாம் நமக்குள்ள செயல்படவில்லை. அப்படி ஒரு நபரும் நமக்குள்ள இல்லை. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:19. 1 தெசலோனிக்கேயர் 5:19, ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். அது என்னது? ஆவியை அவித்து போடாதிருங்கள். இந்த வசனத்தை இங்கிலீஷ் பைபிள் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அது கூட விளக்கம் அழகா இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் இந்த வசனம் எப்படி இருக்கும்னா, டு நாட் எக்ஸ்டிங்யூஷ் த ஸ்பிரிட். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க யூனிவர்சிட்டியில வச்சிருப்பாங்க ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்னா என்ன அர்த்தம்?
ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஒன்று மாட்டி வச்சிருப்பாங்கல்ல, நிறைய ஹாலெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு அது? நெருப்பு வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுங்க? அணைக்கணும். அப்படின்னா ஆவியை அணைச்சு போடாதீங்க அப்படின்னு யார் எழுதியிருக்காரு? பவுல் எழுதியிருக்காரு. அப்படின்னா ஒரு நபரை அணைக்க முடியுமா? ஒரு நபரை அணைக்க வேணா முடியும், என்ன பண்ணலாம் முடியாது? நெருப்பு மாதிரி அணைக்கலாம் முடியாது. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமைன்னு வசன பகுதி தெள்ள தெளிவாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. வாசிக்கலாம். எபேசியர் 4 அதிகாரம் 30 எபேசியர் 4 அதிகாரம் 30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எதை துக்கப்படுத்தாதீங்க? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்றார். அப்படின்னா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறதுனா என்னங்க பிரதர் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 35 லூக்கா 1 அதிகாரம் 35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அது ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஸோ கிளியரா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராக பிறந்ததற்கு காரணம் என்ன? எந்த காரணத்துக்காக பிறந்திருக்காரு? பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்தார். ஆனா இதே இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பரிசுத்த ஆவியை நம்ம ஆள் தத்துவத்துல போட்டு படிச்சோம்னா என்ன ஆயிரும்? மரியாளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நபருக்கும் பிறந்த மாதிரி ஆயிரும். இது முழுக்க முழுக்க தவறான உபதேசம். அதனால தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. மத்தேயு 12 அதிகாரம் 32 மத்தேயு 12 அதிகாரம் 32 எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அருமையான வசனங்க இது. திரித்துவம் முழுக்க முழுக்க கள்ள உபதேசம் ப்ரூஃப் பண்றதுக்கு இது ஒரு அருமையான உபதேசம் வசனம். இது எப்படி? எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யார் சொல்றாரு இதை? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எவனாகினா யாருனாலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமா சொன்னா அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த இடத்துல மனுஷகுமாரன் யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா என்ன பண்ணிடுவேன்? ஓகே, அப்படியே அடுத்து படிங்க. எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசினா அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு என்ன பண்றதில்ல? மன்னிக்கப்படுறதில்லை அப்படிங்கிறார். இப்ப இந்த இடத்துல திரித்துவ விசுவாசத்தின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவரே என்பவரை யார் தான்? ஒரு நபர். கரெக்டா? அந்த நபரும் இயேசு கிறிஸ்துவும் யார் தான்? 2 பேரும் ஒருத்தர் தான். கரெக்டா? பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒருத்தர் தானே திரித்துவ விசுவாசிகள் சொல்றாங்க. அப்படின்னா 2 பேரும் ஒருத்தர்னா இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கணும்? சூப்பர் பிரதருக்கு பிடிச்சிட்டார். எனக்கு எதிராக யாருன்னா பேசுனீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. அப்ப தெளிவா இந்த இடத்துல யார் பேசிட்டு இருக்காரு? இப்ப என்ன வசனம் படிச்சுட்டு இருக்கோம் நாம. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விரோதமா பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். ஆனா யாருக்கு விரோதமா பேசுறாதீங்கன்றாரு? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு இல்ல, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா என்ன பண்ணீங்க? செயல்பட்டீங்கன்னா அது எப்பொழுதும் உங்களுக்கு என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா மன்னிப்பு. பிரிச்சுட்டாரா? எதையும் பிரிச்சுட்டார். இந்த இடத்துல மனுஷ்குமாரினும் பரிசுத்த ஆவியும் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டார். ஸோ அப்போ கிளியரா பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எப்படி பேசுறது? அதை ஒரு நபர்னு பேசிட்டோம்னா அது எதையே கொச்சப்படுத்துற மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையே அது கேவலப்படுத்துற மாதிரி ஆகும். ஸோ வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 8 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 8 ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்த அருளின தேவனையே அசட்டை பண்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனை அசட்டை பண்றதுன்னா தேவன் நம்மள அழைச்சு உண்மையான சத்தியம் எது அப்படின்னு நமக்கு சொல்லும் பொழுது நாம நம்மளுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு பைபிள்ல கொடுத்துட்ட வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணணும்? இருக்கணும். நான் அப்படிலாம் என்ன பண்ண மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன். நான் ஏதோ பிறந்ததுல இருந்து கேட்டது, நான் இவ்வளோ நாளா நான் நினைச்சிட்டு இருந்தது தான் விசுவாசம் நினைச்சோம்னா அது யாரை அசட்டை பண்ற மாதிரி ஆயிரும்? அது தேவனை அசட்டை பண்ற மாதிரி ஆயிரும். அப்படின்னா கிளியரா வசனம் என்ன பண்ணிருச்சுங்க?
சொல்லிருச்சு. பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமைதானே தவிர்த்து அது ஒரு நபர் அல்ல. அது ஒரு நபர்னு இனி நம்ம விசுவாசிச்சோம்னா அது யார் அசட்டை பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனையே அசட்டை செய்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த விஷயத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சீசனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவல் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம் இவர் தான் அவருன்னு. யாருங்க? அப்போஸ்தலனாகிய பேதுரு. என்ன பண்ணாரு? பண்ணக்கூடாதான் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் மறுதளிச்சார். மறுதளிக்கிற சாதாரணமாலாம் மறுதளிக்கல, சபிக்கவும் தொடங்கினான். பிரஷர் ஆயிடுச்சு. நீ அவர் கூட தானே இருந்த அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அப்படின்னு பார்த்தா பயம். அந்த இடத்துல பயம் வந்துட்டு அவர் யாருன்னு எனக்கு என்ன ஆகாது தெரியாதுன்ட்டார். ஆனா அதே பேதுருவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்த பிறகு திரும்பியும் கூப்பிட்டு நம்பால் திரும்பி என்ன தெரியுமா பண்றவாரு? திரும்பிய வாங்க, எங்கேயே போகலாம், மீன் பிடிக்கிறதுக்கே போகலாம், ஊர் போனாலும் பரவாயில்ல, கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாருங்க? கெடுத்துட்டாரு. அது நிறையவே நம்ம ஆளுங்களுக்கு இருக்கும். நான் தனியாலாம் கிட மாட்டேன், கூட சேர்த்து தான் என்ன பண்ணுவேன்? நான் கெடுப்பேன். ஸோ அப்படின்ட்டு போகும்பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்களுக்காக கரை ஓரம் இருப்பார். யோவான் கடைசியில் இருக்கும் இது. அதுவும் ஃபிஷ் ஃப்ரைலாம் ரெடி பண்ணி நம்ம ஆண்டவர் வச்சிருப்பார். வச்சுட்டு பேதுருவை கூப்பிட்டு கேட்பார். என்ன கேட்பார் தெரியுங்களா? என் ஆடுகளை அதுக்கு முன்னாடி என்ன நீ எத்தனை வாட்டி கேட்பாரு? மூணாவது கேட்கும் போது என்ன ஆயிரும்? குத்தம். யாருக்கு? பேதுருக்கு. ஏன் மூணாவது குத்துது? 3 தடவை என்ன பண்ணிட்டார் இவரு? மறுதளிச்சிட்டார். ஆனா இதே பேதுரு, இதே பயந்த பேதுரு, எதுக்கு பயந்த பேதுரு? பரிசேயர், சதிசேயர், வேத பாரகர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேத பாரகர்கள் அந்த காலப்பகுதியில் அவங்க தான் ஸ்காலர்ஸா. எதுல? பைபிள், அதாவது வேதத்துல. அப்போ புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்படல. பழைய ஏற்பாட்டில் யார் தான் ஸ்காலர்ஸ்? ஊருக்குள்ள நாங்க தான் ஸ்காலர்ஸ்ன்னு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அவங்கள நம்ம ஆண்டவர் பேசக்கூடிய உண்மையான உபதேசத்தை என்ன பண்ண முடியல? அவங்களால டைஜஸ்டே பண்ண முடியல. ஏன்? காலங்காலமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க வேதப்பாரர்கள் சொன்னதுதான் விசுவாசம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் வசனத்தை எடுத்து அங்க வைக்கும் பொழுது என்ன பண்ண முடியல? அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த பயத்தினால பேதுரு மறுதலிச்சார். அதே பேதுரு பெந்தகோஸ்தே நாள்ல தேவனுடைய வல்லமை கிடைச்ச உடனே என்ன தெரியுங்களா பேசினாரு? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்க சாட்சி. கொலை பண்றதுனா கூட இப்ப என்ன பண்ணிக்கப்பா ஒண்ணுக்கோ. அந்த டோன்ல என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசினார். அப்படி பெந்தகோஸ்தேனால பேதுரு பேசும்பொழுது என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்டபோது பேதுரு பரிசுத்தாவி வந்த உடனே ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்றாரு. ஏறக்குறைய 3000 யூதர்கள் கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா கேதர் ஆயிருந்தாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல கேட்கறாங்க. யார் பேசக்கூடிய சத்தியத்தை? பேதுரு பேசக்கூடிய சத்தியத்தை. அந்த சத்தியம் அப்படியே எதுக்கு நேர் எதிராக இருக்குது? இந்த யூத ஜனங்கள் பாரம்பரியமா பரிசேயர்கள் கிட்டையும் வேதபாரர்கள் கிட்டையும் சதுசேயர்கள் கிட்டையும் கேட்டு வந்த விசுவாசிச்ச அந்த விசுவாசத்துக்கு நேர் எதிராக பேதுரு பேசுறது இருக்குது. எப்படி ரியாக்ட் பண்ணாங்க தெரியுங்களா இவங்க? அதை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள். இருதயத்தில் என்ன பண்ணிருக்குங்க? குத்தி இருக்கு. நல்ல இருதயத்தில் தான் குத்தம். ஏன் குத்தி இருக்குது? இவ்வளோ நாளா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? விசுவாசமே தப்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குத்தி இருக்கு. அதை குத்தன உடனே என்ன தெரியுமா கேட்டிருப்பாங்க? பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்னங்க செய்யணும் அப்படின்னா, இதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மனநிலைமை. நாம பல விசுவாசம் பல போதகர்கள் கிட்ட கேட்டிருக்கலாம், பல விஷயத்த பாரம்பரியமா நம்பியிருக்கலாம். ஆனா வேர்ட் ஆஃப் காட் நம்மளை கன்ஃபரண்ட் பண்ணும்போது, அதாவது தேவனுடைய வசனம் நமக்கு முன்னாடி நின்று தேவனுடைய வசனம் நமக்கு உண்மை எடுத்து சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தப்பட வேண்டும். அப்படி பேசின பேதுரு சொல்றாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம்.
அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இதை பொழிந்தருளினார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நபரை பொழிந்து அருள முடியுமா? நிச்சயமா பொழிந்து அருள முடியாது. வல்லமையை பொழிந்து அருள முடியுமா? முடியும். ஸோ அப்போ கிளியராக கண்டுபிடிச்சிட்டோம். பைபிள் வசனத்தை எடுத்து ரீசனிங் பண்ணி பார்க்கும்போது பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை, அது ஒரு நபர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் பிரதர், எங்க கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பைபிள்லயே பல இடத்துல ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர்னு இருக்குதே. அதை வச்சுதான் நாங்க என்ன பண்ணோம்? நம்பணும். ஏன்னா பைபிள்ல ஆவியானவர்னு என்ன இருக்குது? வசனம் இருக்குது. அதை வச்சுதான் நாங்க என்ன நம்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர் என்று நாங்க என்ன பண்ணோம்? நம்பணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? தாராளமா சொல்லலாம். ஸோ வசனம் வாசிக்கலாம். ஆக்சுவலா யோவான் 3:34 பைபிள் எடுத்து வாசிங்க. யோவான் 3:34. யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கார் அப்படின்னு இந்த இடத்துல ஆவின்னு வருது இல்ல? அந்த ஆவின்ற வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட். சரிங்களா? அதுதான் தமிழ் என்னன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, ஆவின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் உதாரணத்துக்கு மார்க் 1:10 நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா தமிழ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர்னு இருக்கு. அதே வார்த்தை நீங்க ஆங்கில பைபிள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. ஆனா தமிழ்லயும் பைபிள் எழுதப்படலை, இங்கிலீஷ்லயும் பைபிள் எழுதப்படலை. கரெக்டா? இல்லை, நீ இப்படி பார்க்கறது பார்த்தா ஏதோ தமிழ்ல எழுதப்பட்ட மாதிரி இருக்குது. புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டுச்சு? புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷை. பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய பாஷை. சரிங்களா? அப்படின்னா நாம கையில வச்சுட்டு இருக்கோம் பாருங்க வேதாகமம். இது எதனுடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்குது. மொழிபெயர்ப்புகள்லேயே ஆங்கிலத்தில் ஏறக்குறைய 200 விதமான டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் டிரான்ஸ்லேஷனில் தான் தமிழில் என்ன பண்ணியிருக்காங்க? மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ராவா ஒரிஜினல் எங்கே இருக்குது? எபிரேய மொழியில், கிரேக்க மொழியில் இருக்குது. நமக்கு அந்த மொழி தெரியாது. நம்ம மொழி தெரிஞ்ச மொழி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வாசிக்க முடியும். அப்படின்னா எது ஒரிஜினல்? புதிய ஏற்பாடு கிரீக்லையும் பழைய ஏற்பாடு ஹீப்ரூலையும் இருக்கிறது தான் ஒரிஜினல். அந்த ஆதிபதி ஒரிஜினல் காப்பி இருக்கு பாருங்க, ஒரிஜினல் காப்பியில் இருக்கிறது தான் ஒரிஜினல் பைபிள். ஸோ அதுல இருந்து மொழிபெயர்ப்பு பண்றாங்க இல்லையா? அப்படி மொழிபெயர்ப்பு பண்ணும் பொழுது அக்யூரசி மாறுபடும். அக்யூரசி மாறுபடும்னா என்ன அர்த்தம்? துல்லியமாக என்ன பண்ண முடியாது? மொழிபெயர்க்க முடியாது. அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்பிலேயே ஆங்கிலத்தில் மட்டும் ஏறக்குறைய 200 மொழிபெயர்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? துல்லியமான மொழிபெயர்ப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோத்தர்ஹாம் வெர்ஷன். அந்த ரோத்தர்ஹாம் வெர்ஷன் கூட நான் சொல்றதா நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க போயிட்டு. ரோத்தர்ஹாம் வெர்ஷன் எத்தனை பர்சன்டேஜிங் பிரதர் துல்லியமா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 82% இருக்குங்க. ஹையஸ்டே எவ்வளவுதான்? 82 தான் துல்லியமாக இருக்கிறது. நம்ம தமிழ் மொழிபெயர்த்திருக்கிறாங்க எதுல இருந்து? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்குல்ல, அது எத்தனை பர்சன்டேஜ் ஆதி ஒரிஜினல் காப்பிலிருந்து துல்லியமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 56%. அதனால தான் நாம உண்மையான உபதேசத்தை கண்டுபிடிக்கணும்னா எபிரேயத்தில் என்ன இருக்குது, கிரேக்க பாஷையில் ஒரிஜினல் காப்பியில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் என்ன உபதேசத்தை கண்டுபிடிச்சோம். நரகம், ஹேடஸ்னா என்ன, கெஹன்னானா என்ன, டார்டூரனா என்ன, ஹீப்ரூல ஷியோல்னா என்னன்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? அப்படின்னா அது இல்லைன்னா நாம நரகத்தை நாம ஒரு கற்பனை பண்ணி வச்சுட்டு இருந்தோம். கடவுள் என்ன பண்ணுவார்? தேவன் எண்ணெய் செட்டில் போட்டு வறுப்பாருன்னு. அப்படின்னா ஷியோல்னா என்ன அர்த்தம்? பாதாளம். பாதாளம்னா என்ன அர்த்தம்? குழி. பாதாளம்னா குழி. மனுஷன் செத்து போன பிறகு எங்க போறான்? குழிக்குள்ள போறான். அந்த குழிய தமிழ் என்னன்னு சொல்லலாம்? நரகம்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஹெல்ன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல லத்தீன் ரூட் வேர்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா குழி தான், புதைக்கக்கூடிய இடம். அப்படின்னா மனுஷன் செத்து போனா எங்க போறான்? குழிக்குள்ள போறான். அந்த உண்மையை எப்படி கண்டுபிடிச்சோம் நாம? எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தை. அதே போல மார்க் 1:10 தமிழ்ல என்னன்னு இருக்கு?
ஆவியானவர். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஸ்பிரிட்னு இருக்கு. கிரேக்க பதத்தில் என்ன இருக்குன்னா நியூமா என்னக்கூடிய கிரேக்க வார்த்தை. சரிங்களா? ஸோ நீங்கள் இதை கன்கார்டன்ஸில் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு லைவ் டெமோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நியூமான் கிரீக்கில் இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவின்னு அர்த்தம். அதை ஆங்கிலத்தில் சரியா என்ன பண்ணிட்டாங்க? மொழிபெயர்த்துட்டாங்க. ஸ்பிரிட்டை தமிழில் எப்படிங்க பிரதர் மொழிபெயர்க்கணும்? அப்படி பண்ணக்கூடாது. ஸ்பிரிட்டுன்ற வார்த்தைக்கு, ஸ்பிரிட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி. சரிங்களா? ஸ்பிரிட் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆவி. இப்போ என்னன்னு போட்டாச்சு இந்த இடத்துல? ஆவியானவர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா போட்டாங்க. மார்க் 1:12 என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர்னு தமிழில் இருக்கு. இங்கிலீஷில் என்ன இருக்கு? ஸ்பிரிட்னு இருக்குது. கிரீக்ல நியூமா தான். தமிழில் என்னன்னு போட்டிருக்கணும்? ஆவின்னு போட்டணும். என்ன போட்டாச்சு இந்த இடத்துல? ஆவியானவர்னு போட்டாச்சு. நாம் என்ன விசுவாசாச்சு? ஆவியானவர் விசுவாச்சு. ஆக்சுவலா பைபிள்லயே ஆவியானவர் கிடையாது. சாத்தான் எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க. அவன் எப்படி தெரியுமா காட்டுவான்? வெளிச்சத்தை இருட்டுன்னு காட்டுவான், இருட்ட வெளிச்சம்னு காட்டுவான், கசப்ப தித்திப்புன்னு காட்டுவான், தித்திப்பான சத்தியத்தை கசப்புன்னு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா காட்டுவான். ஏன்னா அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன பண்ணுவான்? போடுவான். போடுவானா போட மாட்டான்னு சொல்லியிருக்காரா பவுல்? போடுவான் தான் சொல்லியிருக்கிறார். ஸோ இதே யோவான் 3:34 தமிழ்ல என்ன தெரியுமா மொழிபெயர்த்திருக்கிறாங்க? ஆவின்னு. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஸ்பிரிட்னு இருக்கு. கிரீக்ல என்ன இருக்கு? நியூமான் இருக்கு. இந்த இடத்துல என்ன மொழிபெயர்த்துட்டாங்க? கரெக்டா மொழிபெயர்த்துட்டாங்க. அப்போ யோவான் 3:34 போட முடியுதுன்னா எங்கேயும் போட்டிருக்கணும்? மார்க்லயும் போட்டிருக்கணும், 1:10 போட்டிருக்கணும். லூக்கால என்ன போட்டாச்சு? ஆவியானவர். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஸ்பிரிட். கிரீக்ல என்ன இருக்கு? நியூமான் இருக்கு. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லலாம், பிரதர் நீங்க பாட்டுன்னு ஏதோ ஸ்லைட்ல போட்டீங்க பிரதர், நாங்க அதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், நம்பல மாட்டோம் அப்படின்னு ஒரு வேளை சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எதுக்குள்ள கடந்து செல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் டெமோவுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்பொழுது கடந்து செல்ல போறோம். இந்த லைவ் டெமோ என்பது வேற ஒன்றும் கிடையாது. பைபிள்ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ப்ரூஃப் எடுத்து நாம் பார்க்க போகிறோம். இது சேஞ்ச் ஆகும், அப்புறம் மாத்திரேன் நான். போலாங்களா? இப்போ இது ஒன்றும் கிடையாது, பைபிள் சாஃப்ட்வேர் தான் இது. சரிங்களா? இது யார் யாருக்குன்னா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் கிட்ட கேள்வி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதில் மேலே இருக்கு பாருங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ். சரிங்களா? டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மார்க்கு 1:10. சரிங்களா? என்னன்னு இருக்குது? அவர் ஜலத்திலிருந்து கரையேறினோடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் என்ன பண்ணிட்டாரு? இறங்கிட்டார் அப்படின்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல என்னன்னு இருக்கு? ஆவியானவர். இதே வசனத்தை அப்படியே இங்கிலீஷ் வெர்ஷன் நம்ம எடுத்து என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம். அப்படியே பாருங்க, இந்த இடத்துல மார்க் 1:10 NASB உதாரணத்துக்கு ஒன்று போட்டிருக்கேன் நான். இ சா த ஹெவன்ஸ் ஓப்பனிங் அண்ட் த ஸ்பிரிட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவி. ஸோ இதை அப்படியே கிரீக்கில் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். அப்படி கிரீக்கில் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது ஸ்பிரிட்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல எதை ஹைலைட் பண்ணுறோம் பாருங்க, ஸ்பிரிட்னு இருக்கா? இந்த இடத்துல என்னென்ன வருது? நியூமா. கரெக்டுங்களா? என்னென்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமான்ற கிரீக் வேர்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அப்படியே டிக்ஷனரி எடுக்கிறேன் பாருங்க, அந்த வார்த்தையுடைய கிரீக் வேர்டு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல? நியூமா. சரியா? ஸோ அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீக்ல என்னன்னு இருக்குது? நியூமா. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஆவி. அது ஆங்கிலத்தில் தெளிவாக என்னன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க? ஸ்பிரிட்னு என்ன பண்ணியாச்சு? மொழிபெயர்த்தியாச்சு. தமிழ்ல என்னன்னு போட்டாச்சு? ஆவியானவர்னு போட்டாச்சு. ஆவியானவர் எப்படி வந்தாரு? இப்படிதான் வந்தார், வேற எப்படியுமே என்ன பண்ணல, வரல. அப்படின்னா அப்படி ஒரு நபரே இல்லை பைபிள்ல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பார்க்கலாம். நம்ம அடுத்த பாயிண்ட்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து செல்லலாம், வாசிக்கலாம். நெகேமியா 9:20. நெகேமியா 9:20
20ஆம் வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். அவர்கள் தாகத்துக்கு என்ன பண்ணீங்க? தண்ணீரை கொடுத்தீங்க. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இது எந்த வார்த்தை? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் எந்த மொழியை நாம் எடுக்கணும்? எபிரேய மொழி. சரிங்களா? ஸோ இதே நெகேமியா 9:20 நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது ஸ்பிரிட் அப்படின்ற வார்த்தையினுடைய ஹீப்ரு வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ருவாக். அந்த ருவாக் அப்படின்ற ஹீப்ரு வேர்டை வெறும் ஸ்பிரிட்னு மட்டும் மொழிபெயர்க்கல. பழைய ஏற்பாடு முழுக்க என்னென்னலாம் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா பிளாஸ்ட், பிரெத்னா என்ன அர்த்தம்? சுவாசம். மைண்டுனா என்ன அர்த்தம்? மனம். ஸ்மெல்லுனா என்ன அர்த்தம்? நுகர்தல். விண்டுனா என்ன அர்த்தம்? காற்று. அப்படின்னா பிளாஸ்ட்னு 4 முறை, 28 முறை பிரெத்துன்னு, மைண்டுன்னு 6 முறை, ஸ்மெல்லுன்னு 8 முறை, விண்டுன்னு 91 முறை. இது எல்லாமே ஒரே ஹீப்ருவோட என்ன பண்ணியிருக்காங்க? பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போ கிளியரா ருவாக் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையை தேவன் பல விதத்தில் என்ன பண்ணுவாருங்க? செயல்படுத்துவார். உதாரணத்துக்கு செங்கடலை தேவன் பிளந்தார். மோசேவா பிளந்தாரு? தேவன் தான் அதை என்ன பண்ணாரு? செஞ்சார். எப்படி? அவருடைய கீழ்காற்றினால் தேவன் என்ன பண்ணாரு? அதை செஞ்சாருன்னு நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். அப்ப அந்த கீழ்காற்று எப்படி வந்துச்சு? யாருடைய வல்லமையினால? தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப கிளியரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையை தவிர்த்து அது ஒரு நபர் இல்லை. சரிங்களா? ஆவியானவர் அப்படின்னு இருக்கிறதுனால அவர் ஆவியானவர் கிடையாது. அப்படி ஆவியானவர் அப்படின்னு ஒருத்தரை நம்ப வைக்கணுன்றதுக்காக, புகுத்தணுன்றதுக்காக மொழிபெயர்ப்பு பிழையை தவிர்த்தது பைபிள்ல அப்படி ஒரு விஷயமே இல்லை. யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிரதர், அப்போ இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? அவர் அப்படின்னு வந்துருச்சு. யார? பரிசுத்தாவிய. ஆக்சுவலா இந்த இடத்துல யோவான் யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு? பரிசுத்தாவியை பத்தி பேசிட்டு இருக்காரு நம்ம ஆண்டவர். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பது. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டாருங்க பிரதர்? பரிசுத்தாவிய அவருன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் யார் தான்? அவர் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் ஒரு நபர் தான். ஏன்னா இந்த இடத்துல என்னன்னு வந்துருச்சு? அவர் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னு நாம சொன்னோம்னா இந்த இடத்துல அவர் அப்படின்ற வார்த்தை வருதுல தமிழ்ல, அதனுடைய கிரீக் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கினோஸ் அப்படின்ற கிரீக் வேர்டு. எக்கினோஸ் அப்படின்ற கிரீக் வேர்டு என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டர் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்வாங்க. நியூட்டர் ஃபார்ம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுன்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு என்ன பண்ண முடியாது, நம்ம ஃபெமினைனும் கிடையாது, அது மஸ்குலைனும் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது நியூட்டர். அப்படின்னா எந்த ஒரு பாலினத்தை வைத்து என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல வரையறுக்க முடியாது கிரீக் கிராமர் பிரகாரம். இந்த எக்கினோஸ்ன்ற கிரீக் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த கிரீக் வேர்டை யோவான் 16:14 அவர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே கிரீக் வேர்டை யோவான் 20:15 என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்குது? அவள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அவளா அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே லூக்கா 10:12 என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? அந்த அதே வார்த்தை 1 யோவான் 5:16 என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? இட். என்னங்க அது? இது எது சரியான மொழிபெயர்ப்பு? இட். எக்கினோஸ்னா அது. அப்படின்னா இந்த இடத்துல தேவன் பைபிள்ல உயிரற்ற விஷயங்களை கூட உயிருள்ள விஷயங்களாக உருவகமாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதை வச்சுட்டு இல்லாத ஒரு நபரை கடவுள் என்று நாமளா என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடாது. பைபிள் முழுக்க தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்படி பேசியிருக்காரு. உதாரணத்துக்கு சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. அப்படின்னா என்னை தள்ளினா என்ன அர்த்தம்? நாம் பிடிச்சி தள்ளுறோம் தேவனை இல்லையா?
என்னை தள்ளினா என்னங்க பிரதர் அர்த்தம்? அவர் பிடிச்சி தள்ளிடுறோமா? சூப்பர் பிரதர், வெரி குட். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை தள்ளினா இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னு நாமளே சொல்றோம். அவரை பிடிச்சி நாம தள்ளி விடுறதுலாம் கிடையாது. லிட்டரலா அவருக்கு கீழ்ப்படியாம போகிற விஷயத்தை உருவகமாக தேவன் என்ன பண்ணியிருக்காரு இந்த இடத்துல பேசியிருக்காரு இல்லையா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. கூக்குரல் இடுகிறது. எது கூக்குரல் இடுகிறதுன்னு யாக்கோபுல சொல்றாரு? கூலி கூக்குரல் இடுதாமா. உங்களால் அநியாயமாக பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. கூலி கூக்குரல் இடுமா? என் கேள்வி புரிஞ்சுங்களா? கூலி கூக்குரல் இடுமா? கூலி கொடுக்கலாம் வேணா ஜனங்க வந்து என்ன பண்ணுவாங்க? கூக்குரல் இடுவாங்களே தவிர்த்து கூலிலாம் வந்து என்ன பண்ணாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? கூலி கூக்குரல் இடுகிறது. அதனால் கூலியை ஒரு நபர் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? நிச்சயமா முடியாது. அந்த மாதிரி எக்கினோஸ் என்ற கிரீக் வேர்டை பயன்படுத்தி உருவகமா பரிசுத்தாவியை பத்தி பேசின விஷயத்தை நாம என்னன்னு எடுத்துக்கூடாது? ஒரு நபர் என்று எடுத்துக்க கூடாது. இன்னொரு ப்ரூஃப் பார்க்கலாம். என்னாகமம் 16:30 நம்ம வாசிக்கும் பொழுது கோராகு அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க யாருக்கு விரோதமா சண்டை போட்டாங்க? மோசேக்கு விரோதமா. அப்ப என்ன ஆச்சு? எல்லாரும் போயிட்டாங்க. எதுக்குள்ள? பூமிக்குள்ள போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை பைபிள் எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, வாசிங் பிரதர் அந்த வசனத்தை. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 32 முடிய. பூமி தன் வாயை திறந்து. பூமி தன் வாயை திறந்து. அப்படின்னா பூமிக்கு என்ன இருக்கு? பூமிக்கு வாய் இருக்கா? இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, படிங்க. And the earth opened her mouth. அந்த earth open her mouth அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமி தன் வாயை திறந்தாள். திறந்தாளா? பூமி அவளா? பூமி ஒரு நபரா? இல்ல. அப்படின்னா பைபிள் எழுதப்பட்ட லாங்குவேஜை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும். இதை வச்சுக்கிட்டு பூமியை ஒரு கடவுள் என்று சொல்ல முடியுமா? முடியாதோ. இது எப்படி முடியாதோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியும் ஒரு நபர் அல்ல. சில சமயத்தில் நாமளே சொல்லுவோம், ஆதவன் உதித்தான். அவனா? அவன் யாரு? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சரிங்களா? சூரியன் அந்த இடத்துல உதிக்கிறது. இப்படியும் மனசு என்ன பண்றான் சொல்றான். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆவி என்னும் அச்சாரத்தை என்ன பண்ணிருக்காருங்க? கொடுத்திருக்காரே தவிர்த்து ஒரு நபரெல்லாம் அச்சாரமா என்ன பண்ணலைங்க? கொடுக்கல. அடுத்து அப்படியே படிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அச்சாரத்தை, அச்சாரம் எப்படி இருக்கும்? அது ஆவி என்னும் அச்சாரம். அச்சாரம் விச் மீன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதை பயன்படுத்துவாங்க உறுதியா இருக்கிறதுக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே அப்படி போட்டு வச்சிருக்கிறாரா ஆவி அச்சாரம் மாதிரி நமக்குள்ள? இல்ல. இதை எப்படி பயன்படுத்துறாரு? அந்த அச்சாரத்தை ஒரு உருவகமாக என்ன பண்றாரு? பயன்படுத்துறாரு. அப்ப கிளியரா பைபிள் முழுக்க அநேக இடங்கள்ல உயிரற்ற விஷயத்த உயிருள்ள விஷயமாக தேவன் உருவகமா என்ன பண்ணியிருக்காரு? பைபிள் லாங்குவேஜ்ல பேசியிருக்கிறத நாம அதன் அடிப்படையில் படிச்சு புரிஞ்சாதான் புரியுமே தவிர்த்து ராங் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது. யோவான் 14:1. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. திருப்பி வரும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருந்தாலும் பிரதர் இன்னொரு இடத்துல இன்னொன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எதை பத்தி தெரியுமா? வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அப்ப தேற்றரவாளன் என்பவர் யார் தான்? அவர் ஒரு நபர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் ஒரு மிஸ்டர் தேற்றரவாளன். மிஸ்டர் தேற்றரவாளன் நம்மளால தேற்றுகிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அப்படின்னா சில பேர் இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு பரிசுத்த ஆவியானவரை வந்து அவர் தேற்றரவாளன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை நபரா புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா தேற்றரவாளன் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா கம்ஃபர்டர். கம்ஃபர்டர்னு என்ன அர்த்தம்?
கம்ஃபர்ட் பண்ணக்கூடிய, ஆறுதல் செய்யக்கூடியவர்கள். கரெக்டுங்களா? இந்த கம்ஃபர்டர் அப்படின்ற இந்த வார்த்தையினுடைய கிரீக் வேர்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பேராக்ளிட்டாஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை. பேராக்ளிட்டாஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு போய் தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பர். ஹெல்பர்னா என்ன அர்த்தம்? உதவி செய்யறது. அட்வொகேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அட்வொகேட் நமக்கு விளக்கம் சொல்ல தேவை, அட்வொகேட் நமக்கு தெரியும், சரிங்களா? கம்ஃபர்டர் அப்படின்னா இந்த இடத்துல இந்த அட்வொகேட்டு, ஹெல்ப்பரு, கம்ஃபர்டரு, இந்த வார்த்தையெல்லாம் எதை அடையாளப்படுத்துதுன்னா ஒரு ரோலை அடையாளப்படுத்தியதை தவிர்த்து, ஒரு வேலையை அடையாளப்படுத்தியதை தவிர்த்து அது ஒரு நபரை என்ன பண்ணலைங்க, அடையாளப்படுத்தலை. இதே கிரேக்க வார்த்தை பேராக்ளிட்டாஸ் அப்படின்ற இந்த கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, யோவானை தவிர்த்து. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் பொழுது யாருன்னா பாவம் செஞ்சீங்கன்னா we have an advocate அப்படின்னு வசனம் இருக்கு. அந்த அட்வொகேட் அப்படின்ற ஆங்கில வார்த்தையினுடைய கிரீக் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராக்ளிட்டாஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி செயல்படுறாராம்? எந்த ரோல்ல செயல்படுறாராம்? அட்வொகேட் ரோல்ல செயல்படுறாராம். ஏன் அவர் அட்வொகேட்டு? அட்வொகேட் யாருக்காக பேசுவாரு? யார்கிட்ட போய் பேசுவாரு? ஜட்ஜி கிட்ட பேசுவார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அட்வொகேட்னா ஜட்ஜி யாரு? பிதாவாகிய தேவன். நாம யாரு? கிரிமினல். கரெக்டா? தப்பா சொல்ல, உண்மைதான். நாம இங்க கிரிமினல், அட்வொகேட் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜட்ஜி யாரு? யாருக்காக பரிந்து பேசுறாரு? இந்த அட்வொகேட் மட்டும் இல்ல, யார் ஒளிஞ்சே போனோம்? நாம. அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா பேராக்ளிட்டாஸ் அப்படின்ற கிரீக் வேர்டுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நபரை அடையாளப்படுத்துது, அது ஒரு ரோல் அடையாளப்படுத்துது. என்ன ரோல்? இப்படி எல்லாம் ஒரு அட்வொகேட் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? கம்ஃபர்ட், ஆறுதல் கிடைக்கும்ல. அந்த மாதிரியான ஆறுதலை தேவனுடைய பரிசுத்தாவி நமக்கு என்ன பண்ண போகுது? தரப்போகுது. எப்படி தருங்க? தேவனுடைய பரிசுத்தாவி நமக்கு ஆறுதலை தருமா? எந்த வகையில தரும்? நமக்கு எந்த வகையில தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்கு ஆறுதல் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரே அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்குமே என்ன ஆகாது? உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படின்னா பரிசுத்த ஆவி எனக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எதன் வழியாக தான் கிடைக்கும்? வசனத்தின் மூலமா தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குமே தவிர்த்து வேற எந்த வழியாகவும் நமக்கு என்ன ஆகாதுங்க? கிடைக்காது. புரிஞ்சுக்கலாம் நான் சொல்றது? வேற எந்த வழியாகவும் நமக்கு கிடைக்காது. அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. அப்படின்னா நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் இடத்துல என்ன போட்டு படிக்க முடியாது. இப்போ ஆவியானவர் என்ன பண்ண முடியாது? போட முடியாது. தெளிவாக இந்த இடத்துல ஆவின்னு என்ன பண்ணிட்டாங்க? போட்டாங்க. ஸோ அப்படின்னா கிளியரா நாம கஷ்டத்தில் இருக்கும் போது நமக்கு ஆறுதல் தரக்கூடிய வல்லமையை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கிளியரா என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. வாசிக்கிறோம்ல சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன பண்ண என்னை தேற்றும். அது போதும் நம்மளை தேற்றுக்கிறதுக்கு. இதை தவிர்த்து வேற எதுனா வேணுமா? அப்படின்னா நம்மளை தேற்றும்படி எப்பவுமே நம்ம கூடிய வசனத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்காரு. அந்த வசனத்துக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்முடைய சார்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செயல்படும். நமக்கு தேவையான ஆறுதல் நமக்கு ஏற்ற நேரத்தில் நிச்சயமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேற்றரவாளனை பத்தி பேசின விஷயம் யோவான் 14ஆம் அதிகாரத்துல இருக்கும். அப்படியே நீங்க தொடர்ந்து எடுத்து படிச்சீங்கன்னா யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனம் என்ன சொல்லுதுன்னா வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. ஆக்சுவலா யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம், இது எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க தெரியுமா பேசுறாரு? மேல் வீட்டு அறையிலிருந்து கெத்செமனே தோட்டத்துக்கு நடந்து போறாரு பாருங்க சீஷர்களோட. எப்போ? அவருடைய கடைசி நைட்ல. அந்த சமயத்துல தான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம்லாம் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பேசுறாரு. அப்படி 15ஆம் அதிகாரம் பேசும்போது நம்ம ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா வாசிக்கலாம்.
நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி. யார் சொல்றாரு? ஆண்டவர். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்ப என்னுடைய கேள்வி, நம்ம ஆண்டவர் செடியா? பிதா உண்மையாவே தோட்டக்காரரா? அப்படின்னா உண்மை லிட்டரலான தோட்டக்காரனான்னு கேட்கிறேன். இல்ல அப்படின்னா என்ன பேசுறாரு இந்த இடத்துல? ஓமையா பேசுறாரு. என்னன்னு பேசுற? என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போட்டுருவாரு. என்ன கனி? ஆப்பிள் கனி, ஆரஞ்சு கனி, ஆவின் கனி. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், சாந்தம், தயவு, இது எல்லாம் கொடுத்தா வச்சுப்பாராமா. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன பண்ணுவாரு? சுத்தம் பண்ணுவார்னு அர்த்தம். ட்ரிம்மு. அப்படின்னா சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கடுமையான அனுபவங்களை கூட அனுமதிப்பார். எதுக்காக தெரியுமா? நாம் அந்த அனுபவங்களின் வாயிலாக ஏற்ற கனிகளை, ஆவிக்குரிய குணலட்சணங்களை காட்டுவதற்காக என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பார். அப்படின்னா நாம லிட்டரலாவே கனி கொடுக்குறோன்னு எடுத்துக்கலாமா? இல்லை. அப்படின்னா 15ஆம் அதிகாரம் முழுக்க நம்ம ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமையா பேசுறார். அதான் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தீங்கன்னா என் பிதா மகிமைப்படுவார். அப்படின்னா பிதாவை மகிமைப்படுத்தினா நம்ம என்ன கொடுக்கணும்? என்ன வரணும் நமக்குள்ள? அதிகமா கனி. என்ன கனி? அன்பு. சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய ஒரு அன்பு. சாதாரணமாக வந்துடாது. எப்படி வரும்? உண்மையான சத்தியத்தை நாம் உள்வாங்கி கீழ்ப்படியும் போது தான் சத்ருவே நேசிக்கூடிய ஒரு அன்பு கிடைக்குமே தவிர வேற எப்படியுமே கிடைக்காது. அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் பிதா என்ன பண்ணுவாருங்க? மகிமைப்படுவார். இந்த ஓமையெல்லாம் பேசிட்டு வர்றாரு. அப்படின்னா அவர் பேசுற தேற்றரவாளனும் இப்படிதான் பேசியிருக்காரு, ஓமையா பேசியிருக்காரு. எப்படி? தோட்டக்காரன், செடி, தேற்றரவாளன், இதெல்லாம் ஓமை. இப்படி எல்லாம் பேசிட்டு வரும்பொழுது நம்ம ஆளுங்க பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. நம்ம ஆண்டவர் பேசுறது யாருக்கு புரியல? சீஷர்களுக்கு புரியல. ஏன் அப்ப புரியல? இன்னும் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு என்ன பண்ணல? கிடைக்கல. எப்பதான் கிடைக்குது அவங்களுக்கு? பெண்டிகாஸ்ட்ல என்ன ஆகுதுன்னா கிடைக்குது. புரிஞ்சுங்களா? அது ஒரு நபர் இல்ல. அப்படி படிங்க 17ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று கருத்தென்ன அப்படின்னு என்ன பண்றாங்க? பேசுறாங்க. உடனே நம்ம ஆண்டவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது ஓமைகளாய் உங்களுடன் பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நானு அறிவிப்பேன். அப்ப இவ்வளோ நேரம் தேற்றரவாளன், திராட்சை செடி, இது எல்லாம் எப்படி பேசியிருக்காரம்மா? ஓமையா பேசியிருக்காரு. நம்ம ஆண்டவர் ஓமையா பேசின ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர்னு சொன்னோம்னா தப்பு நம்ம ஆண்டவர் மேல கிடையாது. யார் மேலங்க? நம்ம மேல. பிரதர், இது எல்லாம் விட்டுருங்க. ஆதியாகமத்துல ஒரு விஷயம் இருக்குதே, அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு காட்டுவீங்க. என்னன்னு? இதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பூமி எல்லாம் சீராக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சாமா? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். போச்சு. யார் வந்துட்டார் இப்போ? தேவ ஆவியானவர் என்ன பண்ணிருக்காரு? அசைவாடி கொண்டிருந்தாருன்னு அர்த்தம். அப்படியா? இதுவும் தவறான மொழிபெயர்ப்பு. வாசிக்கலாம், திருவிவிலியம் வெர்ஷன்ல அழகா இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், திருவிவிலியம். மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. மண்ணுலகு அப்படின்னா இந்த மண் உலகம் உருவற்று, உருவமே இல்லாம வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. எது அசைந்தாடி கொண்டிருந்தது? கடவுளின் ஆவி. யார் இல்ல? ஆவியானவர் இல்ல. இங்கிலீஷ் அழகா இருக்கு. அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் மூவிங் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்ஸ். ஸ்பிரிட் ஆஃப் காட்னு இருக்கே தவிர்த்து வேற எந்த நபரும் அந்த இடத்துல என்ன பண்ணலீங்க? சொல்லப்படலை. அப்படின்னா பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. இந்த வசனம் வாசிக்கலாம், ரோமர் 8:26. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். திரும்பி வந்துட்டாரு ஆவியானவர். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படின்னா ஆவியானவர் மூச்சு வாங்கி பெருமூச்சோட வேண்டுதல் செய்கிறாரா?
அப்படின்னா ஏற்கனவே தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர்னு தமிழில் போட்டிருக்கிறது அனைத்துமே தவறான மொழிபெயர்ப்பு. என்ன வரணும் இந்த இடத்துல? ஆவின்னு வரணும். அதை அப்படியே இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. இன் த சேம் வே த ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் அவர் வீக்னஸ். வீக்னஸ்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பலவீனம். ஆவி நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன பண்ணுது? உதவி செய்யுது. we do not know what we ought to pray for. சில சமயங்கள்ல என்ன ஜெபிக்கிறதுன்னு கூட நமக்கு என்ன ஆகாது. ஒரு உச்சக்கட்ட பிரஷர்ல இருப்போம். இது லைஃப்குள்ள இது எல்லாருமே நம்ம கடந்து சென்றிருப்போம். ஒரு மோசமான ஒரு உபத்திரத்துக்குள்ள இருக்கோம்னு வைங்களேன், கஷ்டத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப என்ன கூட வராது, நமக்கு வார்த்தை கூட என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா வராது. But the Spirit Himself intercedes for us with groans that words cannot express. Words cannot expressனா சில சமயத்தில் சிலது ஜெபிக்கணும்னு நாம் நினைப்போம். நாம் நினைக்கிறது வார்த்தைகளாக நம்ம வாயில் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அவ்வளோ பலவீனம் நமக்குள்ள என்ன பண்ணுங்க இருக்கும். அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, டோன்ட் வரி, தேவனுடைய ஆவி நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்யுமா. என்ன சொல்றாராமா, நாம என்ன ஜெபிக்கணும்னு நினைக்கிறத தேவன் என்ன பண்றாரு, அவருடைய ஆவியின் மூலமா புரிஞ்சுக்கிறார். போதும். இதை விட ஒரு அன்பான தேவன் யாருன்னா கிடைப்பாங்களா? இதை விட ஒரு கிருபையுள்ள தேவன் வேற யாருன்னா கிடைப்பாங்களா? இப்பேற்பட்ட கடவுளை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்காம இருப்பது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படின்னா தெளிவாக கண்டுபிடிச்சிட்டோம். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நபர் அல்ல, அது தேவன் கிட்டிருந்து வரக்கூடிய வல்லமை. திரித்துவம் என்பது முழுக்க முழுக்க தவறான உபதேசம், வேதத்தில் சொல்லப்படாத உபதேசம். பைபிளில் திரித்துவம்ன்ற வார்த்தையே இல்லை. முழுக்க முழுக்க உண்மையான தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்ற ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு பிசாசு புகுத்தின தவறான கள்ள உபதேசம். சத்திய தேர்விகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முக்கியமான ஒரு கேள்விக்குள்ள என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கடந்து செல்ல போறோம். இப்போ திருத்துவத்தில் ஒன்று போச்சு. எது போச்சு? பரிசுத்த ஆவி என்பது ஒரு வல்லமைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3 கிடையாது, எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? இப்போ 2 பேர் தான் இருக்கிறாங்க. யாருங்க? யோவான் சொல்றாரு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய. எத்தனை பேர் இருக்கிறாங்க பிரதர் இந்த இடத்துல? 2 பேர் இருக்கிறாங்க. யாருங்க? ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொருத்தர் யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்படின்னா 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, இவங்க 2 பேருமே ஒருத்தரா வேற வேறையா? ரொம்ப சிம்பிளான கேள்வி. 2 பேருமே ஒருத்தரா? பிதாவாகிய பரிசுத்தாவி என்பது வல்லமன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பேலன்ஸ் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க நபர்கள்ல? 2 நபர்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொருத்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 பேரும் ஒருத்தரா வேற வேறையா? ஒருத்தர். வேற வேற இல்ல, ஒருத்தர் தான். அப்படின்னா அதையும் நாம் சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? பைபிள் வசனம் சொல்லணும், பிதாவாகிய தேவன் சொல்லணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லணும். என்ன சொல்ல போறாங்கன்றத அடுத்த பார்ட்ல பார்க்க போறோம். அடுத்த வாரம் இல்லை, அடுத்த பார்ட்ல பார்க்க போறோம். ஒரு சின்ன பிரேக் என்ன பண்ணிக்கலாம், நாம எடுத்துக்கலாம். அந்த பிரேக் முடிச்சிட்ட பிறகு வெறும் வசனத்தை எடுத்து வைக்க போறோம். வெறும் வசனத்துல ஆண்டவர் பேசின வசனம், ஆண்டவர் வாயில பேசின வசனம் என்ன சொல்றாருன்னு யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம விசுவாசிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரா. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு நோட்ல என்ன பண்ணிக்கங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அன்பான சகோதர